ஹாய். ஹலோ 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 கேக்குதா? ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 செக் 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 கேக்குதுல? சரி வந்துட்டேன். குட் ஈவினிங் டாப்பர். இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டீங்களே. ஹாய் சபித். இன்னைக்கு 3:30 போல் ஒரு லைவ் இருந்துச்சு. யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்க? நம்மயிலேருந்து நாகா மட்டும் வந்துருந்தாங்கப்பா. ஹாய் யோகஸ்ரீ. நம்மயிலேருந்து நாகா மட்டும் இருந்தாங்கப்பா. காலேஜ் கொஞ்சம் 3:30 முடிச்சுட்டு பங்க் பண்ணிட்டேன். சரியா, பங்க் பண்ணிட்டு வந்தேன். இங்கே ஒரு லைவு சூப்பராக இருந்துச்சு. ஹாய் ஸ்ரீவர்சன். ஓகே டாப்பர். ஓகே ஹாய் லாரா. சும்மா ஃபுல் கதை தான் பேசினேன். ஃபுல் கதை தான். ஜென்ரல் டாக் லைவ்னே அதுக்கு பேர். சரியா, ஃபுல் ஜென்ரல் டாக். வேர் இஸ் காவியா மேம்? காவியா மேம் யாரு எனக்கு தெரியுது. ஸ்ரீவர்சன் யாரடா கேட்குற? யூடியூப்ல என்னப்பா? யூடியூப்ல தான்ப்பா. எனக்கே தெரியாது. நான் என்ன நினச்சி வந்தேன், கொஞ்சம் எழுத வேண்டியிருக்குன்னு சொல்லி வந்தேன், கட் பண்ணேன். சரி ஒரு லைவ் சும்மா போவோன்னு சொல்லி போனோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. 10th கதை, 11th கதை, 12th கதை, சொந்த கதை, சோக கதை, எல்லா கதையும் வந்துச்சு. ஹாய் ஜஸ் வந்தீங்க அந்த லைவுக்கு? ஜஸ் அந்த லைவுக்கு வந்தீங்கல்ல? ஜஸ் நாகா 2 பேர் தான் இருந்தீங்க. எஸ் ஓகே. டுமாரோ எனக்கு ஃபிசிக்ஸ் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட். யோகஸ்ரீ என்ன பண்ணுறது? நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் போய், நான் இங்கே ரொம்ப மெதுவாக போவேன்ப்பா. நீங்கள் போய் தனியாக படிச்சிருங்கப்பா. அதான்ப்பா நான் சொல்லுவேன்ப்பா. ஓகேவா? நீங்கள் போய் படிச்சிருங்கப்பா. ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக போகிறேன்ப்பா. எப்போ 3:30பா. 3:30 to ஒரு 1.5 hours சும்மா பேசிகிட்டு இருந்தேன். லீவில் ஜாலியாக இருந்துட்டேன். லீவா இப்போ உங்களுக்கு? பரவாயில்லை. இம்பார்ட்டன்ட் தாங்க. இம்பார்ட்டன்ட் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்போம்ப்பா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். சரியா, அங்கே போய் எடுத்துக்கோங்க யோகஸ்ரீ. அவ்வளோதான். 12th ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி அப்ளைப்பா. ஓ ரெய்னி. இன்னுமாப்பா ரெயின் பெய்யுது? எனக்குலாம் இங்கே ரெயினே இல்லையேப்பா. என்னப்பா அநியாயம் பண்றீங்கப்பா. ஜஸ் அப்படியா? ஐயோ நமக்கு தெரியாமல் போச்சே. சரி ஓகே, ஹாப்பி பர்த்டே. கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டேன். ஓகே, நான் டுமாரோ சிஎஸ் டெஸ்ட். சிஎஸ் எனக்கு ஃபுல்லாக மறந்து போச்சு. லைட்டாக ஞாபகம் இருக்குது. த்ரீ டேஸ் புக்கு தொடலன்னா வருத்தமாக இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? லீவ் விட்டா நம்ம மனசு. நான் இது வரைக்கும் சொல்லட்டா, நான் உண்மையை சொன்னேன்னா டார்கெட் எனக்கு வரும். ஆப்பில் டார்கெட் வரும். நான் என்ன பண்ணுவேன்? நானும் ஃபோன் தான் பார்த்துட்ருப்பேன். நான் 12th அப்புறம் தான் ஃபோனை விட்டேன். 12th முன்னாடி வரைக்கும் நானும் ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன். சரியா, எல்லாமே அதில் இருந்தாப்பா வந்திருக்கிறோம். இதெல்லாம் கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் பார்ட் ஆஃப் அ லைஃப். அவ்வளோதான். நான் மறந்துட்டேனா? ஐயோ அப்படியா? இன்னும் யாரும் என்னோட பிறனாலே எனக்கு மறந்து போச்சு. ஞாபகம் வந்துருச்சு. சொல்லுங்க லாரா, என்ன பார்க்க போகிறோம்? ஆமாம், ஆல் இஸ் வெல். ஓகே, தப்பிச்சிட்டு ஆல் இஸ் வெல் சொல்லி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு அந்த 5 மார்க்ப்பா. ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோரியல் லைன், பிறகு சைக்ளோட்ரான், பிறகு லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் வந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம்ப்பா. 3 மார்க்கில் வந்துச்சு. ஓ மை காட், பிரக்தீஷ் என்னடாமா? ஐயோ
திடீர்னு இப்படி சொல்லிவிட்டேன். ஐயோ எனக்கு வருத்தமாக இருக்கேடா. 15 and 16 சாப்டர். நான் இதில்ப்பா 15 சாப்டர் 16 சாப்டரு எங்கே 15 சாப்டர் இருக்குது? ஓ சிஎஸ் சொல்கிறீங்களா? சிஎஸ்ல 15 சாப்டரு நான் படித்ததில்ல. 16 சாப்டர் இருக்குதா? அந்த கிராஃப் வருமே, அதானே கிராஃப் வருமே, அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் அண்ட் அந்த ஒரு கொஸ்டின் இருக்கும்ல, புக் இன் 5 மார்க், அதானே ப்ரோ? இன்னைக்கு 5 மார்க் மட்டும்தான் எடுக்கிறேன் யோகேஷ். அதேதான் ப்ராக்டிஸ் எனக்கு வருது, எனக்கு உள்ள இருக்குதுப்பா. இது பார் கிராஃபு, பை கிராஃபு, அதுதானே? ஓகேவா? பிறகு அது டைட்டில் கொடுத்து இதெல்லாம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் படித்தாலே 12th எவ்வளோ கட் ஆவாங்க? யூ கேன் டெஃபினெட்லி கெட் 160. ஓகே 160க்கு நம்ம காலேஜில் வாய்ப்பு இல்லை ராஜா. நம்ம காலேஜ் எல்லாமே யாருமே 180 கீழே இருக்க மாட்டாங்க. சரியா? அதுக்கு உங்களுக்கு அப்படி நீங்கள் வரணும்னா, இப்போ 160 எடுத்து வரணும்னா மணி. ஓகே மேலே போவோமா? நம்ம ஆரம்பிக்கலாமா? இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குதோ? ஓகே இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. நீ எவ்வளோ கட் ஆஃப்? நான் கட் ஆஃப் 182பா. ஃபிசிக்ஸில் 9th சாப்டர்னா முடிச்சிட்டேன்னா எடுத்து வந்திருப்பேன். முடிக்கலையே. முடிச்சிருந்தேன்னா எடுத்துருப்பேன். அடுத்த 9th சாப்டர் நீங்கள் சொன்ன மாதிரி ரெடியாக இருந்திருக்கும். இல்லை 9th சாப்டர் சொல்ல, நான் 4th சாப்டர் தானே சொன்னேன். ப்ரோ ஸோ சேட், வெரி டயர்ட் பிகாஸ் டெய்லி டெஸ்ட். அடே என்னோட ஸ்கெடியூல் சொல்லிட்டாடா. நீ டயர்ட் ஆடியா நான் டயர்டான்னு பார்ப்போமாடா. 15 உங்களுக்கு ஹாஃப் அலி. ஓகே எனக்கு அதே நாளில் 2 சிஏ டெஸ்ட். பட் ஆனால் நான் லைவ் வந்துடுவேன். சரியா? 16 எனக்கு கெமிஸ்ட்ரி டெஸ்ட், உங்களுக்கு கிளாஸு, உங்களுக்கு டெஸ்ட்டு, நான் அப்போயும் லைவ் வந்துடுவேன். 17 எனக்கு இங்கிலீஷ், அப்போயும் நான் லைவ் வந்துடுவேன். ஓகேவா? அடுத்து எனக்கு 18 அப்போ இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், நான் ஃபெயிலான சப்ஜெக்ட், அப்போயும் நான் லைவ் வந்துடுவேன். சரியா? அப்புறமா அந்த பக்கம் போனோம்னா டிசம்பர் 22 எனக்கு ஃபைனல் வைவா, அப்போயும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, அப்போயும் வந்துடுவேன். சரியா? ஸோ துவண்டு இது என்ன வந்தாலும் ஓடிக்கொண்டே இரு. ஓகேவா? ஓகே 180+ வாங்கணும்னா புக் பேக் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் படிக்கணும். கரெக்டா? புக்கின் யார் படிப்பா? என்னப்பா டாப்பர், புக்கின் படிக்கணுமே. கண்டிப்பாக வருவேன். போன தடவை சிஏக்கு தான் வராமல் இருந்துட்டேன், இந்த தடவை சிஏக்கு கண்டிப்பாக வருவேன். ஓகேவா? பார்த்துட்டேன். இப்போ என்ன நடத்த போகிறீங்க? இப்போ நான் 5 மார்க்குப்பா ப்ரோ. ஓகே அப்போ நான் பாவமா நீ பாவமா? அப்போ நான் தானே பாவம். நானே வந்து தெம்பாக இருக்கேன்ல, நீ ஏன்டா அழுகிற? அவ்வளோதான்டா. ஃபோன் பார்க்காம எப்படி படிக்க முடியும்? நம்ம அந்த ஃபோன் பார்த்து தானே படிச்சுட்டு இருக்கிறோம். ஓகே ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1 practice. Okay, let's go. Discuss the conversion of galvanometer into an ammeter and also an voltmeter. இங்கே ஒரு இது இருக்குது, இங்கே மார்ச் 2023யும் இது மறைஞ்சிருக்குதுப்பா. மார்ச் 2023ல கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகேவா? நான் 10th படிக்கும் போது கேட்டிருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ ஃபார் ஓகே galvanometer to an ammeter. ஓகே பார்த்துட்டேன் பலாரா, நான் சண்டே 9th சாப்டர் லைவ் வரும். ஓகே லெட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே கேல்வனோமீட்டர் டு அன் அம்மீட்டர். ஃபர்ஸ்ட் எப்படி கேல்வனோமீட்டரா அம்மீட்டரா? நான் இதை அன்னைக்கே சொன்னேன். ஒரு கேல்வனோமீட்டர் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸை எப்படி கனெக்ட் பண்ணணும்? பேரலல்ல கனெக்ட் பண்ணா அது அம்மீட்டராக மாறிடும். சரியா? ஒரு கேல்வனோமீட்டர் கூட ஒரு ரெசிஸ்டன்ஸை எப்படி பேரலில் கனெக்ட் பண்ணால் அது வந்து எதுவாக மாறிவிடும்? அம்மீட்டராக மாறிவிடும். இதுவே நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணால் என்னவா மாறிடும்? தட் இஸ் வில் பிகம் as வால்ட்மீட்டர். சிம்பிள். இந்த ஒரே ஒரு தான், இதை வச்சு தான் ஈக்குவேஷன் கொஞ்சம் வரும், பட் பார்த்துக்கலாம். ஓகே நானே ஈக்குவேஷன், எனக்கே அந்த ஈக்குவேஷன் பிடிக்காது, நானே இன்னைக்கு பார்த்து தான் எழுத போகிறேன். புக்கு கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
ஓகேவா? எடுத்துரு அந்த புக்கு அந்த பேஜுங்க. புரிஞ்சுதா? கேல்வனோமீட்டர் டு அம்மீட்டர் அது டாப்பர் 180 ப்ளஸ் வாங்கணுமா? பட் அதுக்கு அடிஷ்னல் கொஸ்டின் கண்டிப்பாக தேவைத்தல. நான் போய் சொல்லாமல் சொல்கிறேன். யூ கேன் ஸ்கோர் மேக்ஸிமம் 180 எடுத்துடலாம். பட் அதுக்கு மேலே போகிறதான். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிரச்சனை இல்லைப்பா, மேக்ஸ் தான்ப்பா. சம்டைம் எங்களுக்கு அந்த மாதிரி ஓனாக வந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. சரியா? அதனால தான் சொல்கிறது. எங்கடா இருக்கிற 3 மார்க் புக் பேக்கில் எதுனா ஒரு கொஸ்டின் 11th கொஸ்டினா? கிடச்சிட்டான் பையன் கிடச்சிட்டான். ஓகே போமா, நீங்கள் கைடு பண்ணுங்க, நாங்கள் எடுப்போம். போமா. மது சகரா என்ன கேட்குறீங்கன்னு புரியலப்பா. அம்மீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், இது சிம்பிள், யூஸ்டு டு மெஷர் கரண்ட், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. அம்மீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் கரண்ட். ஓகே, நான் சொன்னதான். A galvanometer is converted into an ammeter by connecting a low resistance called shunt in parallel with the galvanometer. நம்ம பார்த்தோம்ல ரெசிஸ்டர்ஸ் இன் சீரிஸ் பேரலல்ல, இது ஒரு ரெசிஸ்டர் தான். ரெசிஸ்டரை பேரலல் கனெக்ட் பண்ணால் அது எவ்வளோ கம்மியாக தர முடியுமோ அவ்வளோ கம்மியாக தருமா? ஆமாம் தானே? நீங்கள்லாம் எங்களை கைடு பண்ணால் நாங்கள் மார்க் எடுப்போம். அப்படி சொல்கிறீங்களாப்பா? சரி விடுங்க, நான் கைடு பண்ணிட்டு தானே இருக்கிறேன். தலை நாளைக்கு நோ லீவ். வணக்கம் ஐயா நாகா, வாங்க. சரி விடுங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆண்ட்ரியா வாழ்த்துக்கள். சரி போய் படிங்கப்பா காலேஜ் இதில் ஸ்கூலில். ஓகே போமா, டயக்ராம் வரைவோமா? சொன்னேன் லாரான்லாம் சொன்னேன், லாரா இல்லை. பட் ஒரு கேல்வனோமீட்டர், ஓகே நான் சொன்னதுதான். ஒரு கேல்வனோமீட்டர், அதுக்கு பேரலா ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு, சர்க்யூட்டை முடிச்சாச்சு. சிம்பிள், இதுதான். இதை ஒரு பாக்ஸ் போட்டால் இதுதான் அம்மீட்டர். இதில் கரண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போது முதல்ல இருந்து வரும்போது என்ன கரண்ட்டாக வரும்? நார்மல் ஐ கரண்ட்டாக வரும். சரியா? நார்மல் ஐ கரண்ட். ஓகே, ஐ வரும். இங்கே இதில் பிரியும் போது இதுக்கு போகும்போது ஐஜினா கேல்வனோமீட்டர் கரண்ட். இதுக்கு போகும்போது இதில் ஐஜி போயிடுதா, இதில் ஐ மைனஸ் ஐஜி போகும். ஐஜி கரண்ட் போனது போக எப்பயுமே கரண்ட் எந்த மாதிரி ஒரு பைப் ஃப்ளோ தான். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது ஒரு பைப்பில் தண்ணி வருதுன்னா இந்த தண்ணி 2 இடத்துல பிரியுது. இப்படி பிரியுதுன்னா இதுலேருந்து வர்ற தண்ணி இதில் போயிடுச்சுன்னா இதில் எவ்வளோ போகுதுன்னா, இப்போ இதில் போகிறது வேணும்னா இதில் போனது போக தானே இதில் கொண்டு வர முடியும். ஸோ ஐஜி, ஐ மைனஸ் ஐஜி. ஓகே, இதுதான் ஐ. ஓகே, இதுதான் ஐஜி. இப்போ இது வேணும்னா நமக்கு ஐ மைனஸ் ஐஜி போடுவோமா? புரிஞ்சுதா? ஓகேவா? 15 சாப்டர் 16 சாப்டர்ல 3மே படிச்சு தான் பார்க்கணும் லாரா. புரிஞ்சுதா? இந்த இது புரிஞ்சுதா? யா கமான் டாப்பர். புரிஞ்சுதா? ஜல்வா ஹாய், இப்போதான் பார்த்தேன். ஒரு வாட்டி கண்டிப்பா சொல்றேன்டா ராஜா. இப்போ ஒரு பைப்பு தலை, ஒரு பைப்பில் 2ஆ பிரியுது. இதில் வர்றது இங்கே இந்த பக்கம் தான் உள்ளே போகுது. ஓகேவா? இதுதான் கரண்ட், உள்ளே போகிறதான் கரண்ட். நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், தண்ணி 2 ஒரே இதில் தான் போகும். இதில் உள்ளே போகுதுன்னா இப்போ ஃபஸ்ட்டு இதுலேயே திரும்பிடுவார், ஏன்னா இவர் தான் முன்னாடி இருக்கிறார். இதில் எவ்வளோ போகுதோ, இப்போ இவர்லேருந்து வர்றவர் பேர் என்னது? ஐ. மொத்தமாக வர்றவர் பேர் ஐ. இங்கே திரும்புறவர் பேர் ஐஜி. ஓகேவா? இவர் மட்டும் நமக்கு இந்த பக்கம் எவ்வளோ போகுதுன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதையும் இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணா வந்துருமா? ஐ மைனஸ் ஐஜி பண்ணா வந்துருமா? ஸோ ஐ மைனஸ் ஐஜி. ஓகேவா? இந்த
கரண்ட் ஃப்ளோ இஸ் லைக் வாட்டர் ஃப்ளோன்னு சொல்லி நம்மளோட செகண்ட் சாப்டரில் ஃபஸ்ட்டு பேஜில் கொடுத்துருப்பாங்க. சரியா? எங்கள் மேம் நான் படிக்கல உட்காந்து எங்கள் மேம் ஒருனா நீங்கள் இந்த பக்கத்தை படித்து நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட் என்கிட்ட வந்து சொல்லணும்னு சொன்னாங்க. சரியா? இதில் இருக்கிற பாயிண்டில் நீ ஒவ்வொரு பாயிண்ட் என்கிட்ட வந்து சொல்லணும்னு சொன்னாங்க. அது அப்போ சொன்னது இப்போ யூஸ் ஆகுது. ஓகேவா? புரியுதா? புரிஞ்சுதா? யாருப்பா கேட்டது திருப்பி? முகமது புரிஞ்சுதாப்பா? ஹாய் முகமது. சாரி லாரா, மேக்ஸில் 9. மேக்ஸ் நமக்கு வராது, மேம் தான். ஓகேவா முகமது? புரிஞ்சுதா? சூப்பர். ஓகே, இப்போ I மைனஸ் ஐஜி எல்லாமே புரிஞ்சுது. இதுக்கு பேர் மட்டும் கொடுத்துக்கிறோம்ப்பா. ஏபி. ஜோ பிஏ காண்டா, ஏ இருக்குது, பி காணும். ஏன் பி இல்லை? எதுக்கு பி இல்லை எனக்கு தெரியல. சரி, CDE ஏதோ காரணம் இருக்கும் போல. ஓகே, நம்ம பாக்ஸ் போட்டால் அது அம்மீட்டர். ரைட்டா? விச் லெசன்? தேர்ட் சாப்டர். ஓகேவா? இப்போது இதில் இது எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம டயக்ராம் வரையணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. அவரோட வரைஞ்சிருமா? ஸ்வைங். ஓகே, இதில் யார் இருக்கிறா? அண்ணன் கேல்வனோமீட்டர் இருக்கிறாரா? ஸோ புட் அ ரவுண்ட் ஹியர், புட் அ ரவுண்ட் அண்ட் மார்க்கஸ் G. ஓகே ரைட்டா? ஒரு G போட்டாச்சு. அடுத்து மறுபடியும் ஒரு ஓகே, இதில் என்னென்ன யார் கனெக்ட் பண்ணுறோம்? இதில் ஒரு ஸ்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம், which is a smallest resistance. ஓகே, ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ். அப்படியா? நானும் இருக்கனே, டெய்லி காலேஜ் போய்கிட்டு. சரி வாழ்றீங்கப்பா, வாழுங்க. சரி விடுங்க. இதுதான் என்னது? இப்போ இது கரண்ட் எக்ஸ்பிளனேஷன் எப்படி வரும்? கருப்புலர் வச்சுட்டேன். வர்றவர் பேரு I. ஓகே, இதுல போறவர் பேரு IG. இதுல போறவர் பேரு I மைனஸ் IG. இவர் யாரு? சண்ட் ரெசிஸ்டன்ஸ். எஸ். ஓகே, இவரோட மொத்தமான பேரு அம்மீட்டர். இவர் பேரு நம்ம ABCDனே வச்சு போம்போம். ABCD. ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ். ஓகே, முடிஞ்சதுல? புரிஞ்சதுல? மேலே போலாம்ல? ஆல் இஸ் வெல். அடுத்து போயிடலாம்ல guys? ஓகே, சூப்பர். இப்போ என்ன சொல்றாங்க? கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் நான் சொன்னதுதான். கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? கேல்வனோமீட்டரோட கரண்ட் தான் பார்த்தோம் தலைவர்களே, ஐஜின்னு சொல்லி. இவர் கேல்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஆர்ஜின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, சண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு லோ ரெசிஸ்டன்ஸ். நம்ம இதுலேயே சொல்லி தான் எடுத்தேன். இது லோ ரெசிஸ்டன்ஸ், சண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ தட் இஸ் எஸ். சிம்பிளாக எதுவும் கொண்டு வரல, வெறும் எஸ். கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த கேல்வனோமீட்டர், ஐஜி நான் சொன்னதான். கரண்ட் த்ரூ த சர்க்கியூட் ஐ. கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த சண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஐஎஸ். இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சொல்லியிருக்காங்க பாருங்க, ஐ மைனஸ் ஐஜி இஸ் ஈக்குவல் டு ஐஎஸ்ன்னு சொல்லி வச்சிட்டாங்கப்பா. புரிஞ்சுதா? ஓகே, அவர் பேட்மேன். அவர் கூப்பிடுங்க, ஐயான்னு கூப்பிடுங்க. ஓகே ஓகே ஜஸ். ஓகே, டாப்பர் இருக்கீங்களா? போயிட்டீங்களா? லாரா பேசாம போய் சிஎஸ் படிங்கப்பா, அதான்ப்பா சொல்லுவேன். நாளைக்கு எக்ஸாம் அதான் போய் படிக்கணும். ஓனா ரைட் பண்ணலாமாண்ணா? புரியல. சரி, மேலே போகலாமா? மேலே போகிறது என்னது? இது வரைக்கும் எல்லாம் ஓகே. டயக்ராமும் வரைஞ்சிட்டேன். சரி, இப்போ மெயின் விஷயத்துக்கு வந்துடும். இப்போ the potential difference across galvanometer is same as the potential difference in the shunt resistance. என்ன சொல்றாங்க? parallel கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? parallel கனெக்ட் பண்ணா voltage will be same. okay, voltage will be same but current is different. okay, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் உள்ள வால்டேஜும் சேம் என்று சொல்லி எடுத்து நாம் அதற்கு ஈக்குவேட் செய்ய போகிறோம். ஸோ
V galvanometer is equal to V shunt. ஓகேவா? புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரிஞ்சுதா? விக்னேஷ் ஆமாப்பா, நீ ரொம்ப நாள் கழிச்சு ஒன்ன பார்க்குறேன்ப்பா. புரிஞ்சுதா புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரி, ஓகே, பாய். ஜஸ் புரிஞ்சுதாப்பா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? கேல்வனோமீட்டருக்கு V is equal to ஃபார்முலா உங்களுக்கே தெரியும்ல, V is equal to IR. ஓகே, இங்க கேல்வனோமீட்டர்ல உள்ள கரண்ட் என்னது? IG. ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் முன்னாடி என்ன போட்டுக்கணும்? RG போட்டுருக்கோமா? ஸோ IG RG. ஓகே, இந்த பக்கம் யார் வருவா? இந்த பக்கம் ஷண்ட்ல உள்ள கரண்ட் யாரு? IS. ஷண்ட்ல உள்ள ரெசிஸ்டன்ஸ் என்னது? எஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? அனிமி தமிழன் இப்போதான்டா வந்திருக்கிறேன், உனக்கு எப்படா புரியும்? சரி, இப்போ நம்ம இங்க என்ன பார்த்தோம்? IS is equal to I minus IG ன்னு சொல்லி போட்டோமா? IS is equal to I minus IG ன்னு சொல்லி போட்டோமா? ஸோ அதே இங்கே போட போறோம். IG RG is equal to I minus IG into S. ஓகே, புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கணும். சரி, இதுல நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? S is equal to IG RG divided by I minus IG. ஒண்ணுமே பண்ணல, இவரை கீழே கொண்டு வந்திருக்கிறேன். S கண்டுபிடிச்சோம். ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடித்து விட்டோம். சரியா? கரெக்டா தானே இருக்குது? எஸ், முடிஞ்சது. ரைட்டு தானே? சரியா? புரிஞ்சுதுலப்பா? எப்பா புரிஞ்சுதுலப்பா? அடுத்து போகலாம்ல? ரைட்டு. இப்போ இன்னொரு எழுத வேண்டியிருக்குதா? ஆமாம், இந்த இடம் பத்தாதுல. ஸ்லைடு நம்ம போட்டால் தான் நல்லா இருக்கும்னு. சரி, இதையும் இந்த பக்கமே எழுதிடுறேன். இந்த ஈக்குவேஷனை பாருங்க. இந்த ஈக்குவேஷன் இருக்குதா? இந்த ஈக்குவேஷனை அப்படியே பார்த்துவாங்க. சரியா? இதோட இது முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் தான் மறுபடியும் கொண்டு வரலாமா? இதுலேருந்து என்ன கொண்டு வரோம்னா, ஃபர்ஸ்ட் ஷண்ட் ஒரு தடவை கண்டுபிடிச்சிருப்பா. சரியா? ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிரும். அதுக்கப்புறம் கேல்வனோமீட்டர்ல போற கரண்ட் கண்டுபிடிப்போம். ரெண்டு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஷண்ட் எஸ். ஓகே, அடுத்து கேல்வனோமீட்டர்ல போற கரண்ட் தட் இஸ் IG கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸ்வைங் சாண்டி, நீ இது போட ஆரம்பிச்சியாடா? சரி, நம்ம மேலே போமா? இப்போ IG RG is equal to IS minus IGS. ஓகே, ரெண்டையும் மல்டிபிள் மட்டும் பண்ணிருக்கேன். சரியா? புரிஞ்சுதா மது? புரிஞ்சுதாப்பா? கொஞ்சம் லேட்ராப்பா. சரி, விடு, பார்த்துக்கலாம். கொஞ்சம் லேட்டு வேர்க்குதுப்பா. ஃபேன் சவுண்ட் கேக்குதா? ஒன் டவுட் கேளுங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்? இதுல இருந்து IG தானே நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ IG எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிருங்க. ஸோ IG RG இவர் இந்த பக்கம் வந்துடுவாரு. ஸோ பிளஸ் IGS இஸ் ஈக்குவல் டு IS. ஓகேவா? இப்போ இதுல யாரை காமனா எடுக்கணும்? IG காமனா எடுக்கணும். IG காமனா எடுத்தா RG plus S is equal to IS. சரியா? இப்போ IG மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டா I divided by, கரெக்டா தானே போறேன்? எங்கேயோ ஏதோ மிஸ் பண்ணிருக்கேன். கரெக்ட் தான். I divided by RG plus S into S. ஓகேவா? புரிஞ்சுதா? அவ்வளவுதான், முடிஞ்சு. புரிஞ்சுதுல? ஹாய் லக்ஸி, யாருப்பா பேர் தெரியலப்பா எனக்கு. ஓகே, புரிஞ்சுதுல? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் சிம்பிள் தான். இதுல உள்ள கடைசி ஸ்டெப் என்னது?
இப்போ ஃபைனல் திங் ஓகேவா, அம்மீட்டரோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா நம்மளுக்கு தெரியும்ல, வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் parallel ஓகேவா. ஸோ 1/Rp is equal to 1/R1 plus 1/R2 ரைட்டா. இப்படி தானே 1/R plus 1/R3 வரும். 3 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தா இங்க இருப்பது யார், இங்க உள்ளது மொத்தத்துக்கே 2 பேர் தான். இவர் ஒருத்தர், இவர் ஆர்ஜி, இவர் சாதாரண எஸ். ஸோ இவங்க 2 பேர் கண்டுபிடிக்கணும்னா இவங்க 2 பேரோட இன்வெர்ஸை ஆட் பண்ணணும் ரைட்டா. அதானே இதை லாஸ்ட் ஸ்டெப் எழுதணும். இதுதான் therefore the resistance of ammeter 1/RA ன்னு போட்டா என்னன்னா அம்மீட்டர் 1/RA 1/RA னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர். சத்தியமா நீ யாருன்னு எனக்கு தெரியலடா. லக்ஷிதாவா? ஐயோ மறந்துட்டேனே. என்னைக்கு வந்தீங்க? ஐயோ சத்தியமா ஞாபகம் இல்லை. ஞாபகம் சொல்லிடுறேன். 1/S plus 1/RG ஓகேவா. இதுதான் ஃபினிஷ்ட் ரைட்டா. இதுல இருந்து நம்ம RA கண்டுபிடிச்சோம்னா RG into S divided by RG plus S ஓகே. அப்படியா? வெயிட் let me think. 10th சோஷியல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா. ஓகே புரிஞ்சுதாடா? galvanometer to ammeter புரிஞ்சுதுடா ரைட்டா. A galvanometer has 0 resistance. An ideal ammeter has 0 resistance. அப்படியாப்பா? எனக்கு தெரியலையே. அப்போ நான் ஞாபகம் வச்சிருப்பேனே. ஓகே மது லாரா இல்ல சாண்டி. அப்படியா? ஐயோ சாரிப்பா, ரொம்ப சாரிப்பா. நான் அடே நீ என்னடா கொஸ்டின் கேட்ட? எனக்கே மறந்து போச்சுடா. கெமிஸ்ட்ரி ஏதோ கொஸ்டின் கேட்டடா, மறந்துட்டாப்பா. சாரி லக்ஷிதா, நான் மறந்துட்டேன்ப்பா. சாரி என்னை மன்னிக்கவும் சரியா. ஜஸ்ட் நீங்க சொல்லிட்டீங்க அதனால சொல்லப்பா. டேய் பென்சின் ரிங்கோட டைப்னு ஒரு क्वेश्चन இல்லடா ராஜா. நான் அன்னைக்கே சொன்னேன்ல. நீ வேணா 11th சாப்டர்ல போய் பாத்தீனா ஃபீனாலோட டைப்ஸ்னு சொல்லிதுனா இருக்கும். பென்சின் என்ன டைப்ஸ் எனக்கு புரியல. ஃபீனாலோட டைப்ஸ்னு சொல்லி ஃபீனாலுக்கு ஸ்டார்டிங்ல இருக்கும்பா. என்னடா வந்தாடா போட்டுருக்க. சரி இப்போ நம்ம லெட்ஸ் கோ ஃபார் galvanometer டு voltmeter. நம்ம கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும்டா, இல்லாட்டி நீங்க பாவம்டா உங்களுக்கு எக்ஸாம். சரி இது யார் படிச்சிட்டீங்க? இது யார் படிச்சிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? ரிவைஸ் தானா இது? கமெண்ட் ஐ நீட் ஆன்சர்ஸ் டாப்பா. ஏன்டா அமைதியா இருக்கு? அமைதியா இருந்தால் அமைதியாக தான் இருக்க வேண்டும் ஐயா, எப்பொழுதும் பேச முடியாது. ஓகே ஜல்வா சொல்லுங்க. என்னப்பா உங்க கமெண்டே காணும்? அப்துல் ரஹ்மானா இருக்கும்போது கமெண்ட் பறக்கும், பேர் மாத்தினோடனே கம்மியா இருக்குது. ஏன் அப்துல் ரஹ்மானே திருப்பி வந்தா நல்லா இருக்கும். சரி ஓகே லக்ஷிதா, ஐ வில் டெஃபினெட்லி ரிமெம்பர் யூ பா. போர்டு கிளியரா தெரியலையா? நல்லா தானே இருக்குது. தெரியுதா? போலாமா? இப்போ அம்மீட்டருக்கு என்ன சொன்னேன்? ரெசிஸ்டர் should be connected in parallel. இவருக்கு யாரு? ரெசிஸ்டர் should be connected in series. சிம்பிள் ரைட். அவ்வளோதான், இவ்வளோதான் கொஸ்டின். மேலே போகுமா? ரெசிஸ்டர் should be connected in series. ஓகே. A voltmeter is an instrument
used to measure the potential difference. அங்க யாரு அங்க மெஷர் பண்றது I current, இங்க மெஷர் பண்றது V voltage across any two points. A galvanometer is converted into voltmeter by connecting high resistance in series with the galvanometer. Okay, we want your live bro. என்னவா 12th என்ன விட மாட்டாங்க. 2al plus 6hcl is equal to சரிடா சாண்டி. இப்போ அதுக்கு என்னடா ஈக்குவேஷன் எல்லாம் கரெக்டாக தான் பேலன்ஸ் பண்ணியிருக்கான்ப்பா. ஆமாங்க, கரெக்டாக தான்டா பேலன்ஸ் பண்ணியிருக்க. அந்த மாதிரி ஈக்குவேஷன் நான் அலுமினியம் குளோரைடு தேர்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் நான் பார்த்துருக்கேன். என்ன சொல்றது தெரியல லக்ஷிதா. பாத்தீங்களா, நம்மளுக்கு தான் அட்டெண்டன்ஸ் அதிகம் பாருங்க, இத்தனை பேர். அப்படியே நீ என்னடா சொல்ற 2al plus 6hcl is equal to alcl3? அது என்னது? சும்மா சொல்லணும்னா நான் என்னடா சொல்றது, எனக்கு புரியலடா. கேள்வி ஒழுங்கா கேள்றா, கேள்வி புரிஞ்சாதான் ஆன்சர் சொல்ல முடியும். படுத்துறமா நீ என்ன. சரி நம்ம போவோமா? முன்னாடி உள்ளதெல்லாம் சொல்லிட்டேன்ல. மது இருக்கீங்களா? இருக்கீங்க. மெக்கஃபே ப்ராசஸ் இல்லப்பா, அதுல ஏஎல் நான் தப்பா எழுதுன கொஸ்டின் கரெக்டாக தானே இருக்குது. நான் முதல்ல யோசிச்சேன், அது அப்படி வராதுன்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அதை மெக்காஃபே ப்ராசஸ் தேர்ட் சாப்டர் தானே, பட் நான் ஒத்துக்கிட்டானோ நான் அதை யோசிச்சுட்டு விட்டுட்டேன். ஓகே, நான் தப்பு தான். இப்போ நம்ம பார்க்க போறது யாருக்கு? galvanometer into voltmeter. கரண்ட் போகுது galvanometerக்கு பேர் சீரீஸ்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி அவர் ஒரு பாக்ஸ் போட்டா அவர் தான் வால்ட்மீட்டர். ஓகே, சரியா? இப்போ நம்ம டயக்ராம் வரைஞ்சிடலாமா? இங்கே டயக்ராமுக்கு இடம் கொடுக்கல, இருந்தாலும் நம்ம வரைவோம். லைன் ஓகே, இதில் இருப்பவர் ஒருவர் galvanometer. ஓகே, galvanometer போட்டாச்சு. இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு போட்டாச்சு, ரைட்டா? ஒரு பாக்ஸை போட்டுருவோம். சூப்பர். இப்போ பேர் கொடுத்துடலாம் GRH AB. இதில் வர்ற ஒரு IG. ஓகே, ஃபார் யூ ஃபியர் ஃபீவர் பிச் எக்ஸாம் இருந்துச்சு. ஏன்னா எக்ஸாம் பார்த்து பயந்தீங்கன்னா எல்லா எக்ஸாம் பயப்படணும்டாப்பா. அதனால நான் பயப்படுறதே இல்லைடா, பழகி போச்சுடா. சரியா? பிடிஎஃப் எண்ணில் கிடைக்குமா? சாரி மது, சாரிப்பா. நீங்கள் முடிஞ்சா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. லைக் ரிங் ஸ்ட்ரக்சரா? அடே, எனக்கு தெரிஞ்ச ஆர்கானிக்கில் இருக்கிற ஒரே ரிங் ஸ்ட்ரக்சர் அந்த இதுடா, அந்த இன்ஆர்கானிக் பென்சின் ஒருத்தர் இருக்குமாண்டா, அவர் தான்டா. சாரி மது, இது வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ண முடியலப்பா பிடிஎஃபா. சரியா? யூ கேன் பை கைட்பா. அண்டர்லைனிங் கைடு தான் எடுத்துகிட்டு வந்து நடத்திட்டு இருக்கேன். சரியா? அதில் உள்ளதுதான். ஐயோ, ஓகே, ஆல் இஸ் வெல் தான் சொல்லணும். ஓகே ப்ரோ, ஐ ஜஸ்ட் ஆஸ்க் பிகாஸ் ஐ சி. சரி நம்ம செகண்ட் போவோமா? கமான். galvanometer ரெசிஸ்டன்ஸ் அங்க உள்ள மாதிரியே அதே RG தான். ஹை ரெசிஸ்டன்ஸை இதுல என்ன, அதுல லோ ரெசிஸ்டன்ஸை பேரல கனெக்ட் பண்ணுவோம், இவர்ல ஹை ரெசிஸ்டன்ஸை சீரிஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். அப்பனா ரொம்ப கரண்ட் கம்மியாவாரு. current flows through the galvanometer IG. The total resistance of the circuit is RG plus RH. ஏன்னா இது வந்து சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. சோ நம்ம என்ன பண்ணணும்? RGயும் கூட்டணும், RHயும் கூட்டணும். அப்பதான் எது கிடைக்கும்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும்.
Okay, since the resistors are connected in series, current is same, so I galvanometer தான் தப்பு கரெக்டா சொல்றா IG is equal to I. என்னன்னா இந்த மொத்த கரண்ட்டும் கேல்வனோமீட்டரோட கரண்ட்டும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஓகேவா? கரண்ட் சேம், ரைட்டா? ஹலோ ஆமை வாடிபிள் கேளுங்கடா, ஏதாவது சொல்லுங்கடா, இன்னைக்கு வாங்கடா, சரன்னு வாங்கடா. மதியானம் இருந்த ஒரு வைப் இல்லடா, போங்கடா. சரிடாப்பா, நீ போய் அப்படின்னா போய் பண்ணு. கமான், ஐ நீட் கமெண்ட். ஜல்வா இருக்கீங்களா? अपना मैसेज कर रहे भाई. प्रगदीश जलवा. சரி சொல்லுங்க, என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க? அடே எனக்கு ஆமாடா அசைன்மெண்ட் எனக்கு நாளைக்கு இங்கிலீஷ் அசைன்மெண்ட் சப்மிஷன்ரா, ஈஸி சப்மிஷன்ரா. ஐயோ 20 வைமார் எழுதணுமா? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, என்னால் ஒன்றும் பேச முடியல. 20 வைமார்னா ரொம்ப கஷ்டம் தான். என்ன சரி விடு. சாரி லாரா, இப்போ முடியாதுப்பா, சாரி. இப்போ ஆல்ரெடி ரொம்ப இவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன் இப்போ வேணாம். சாரி, ஐ கான்ட் டூ. ஓகே, இப்போ 2க்கு இதுக்கு பார்ப்போமா? பார்ப்போமாடா. 10th ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட். 10 ப்ராக்டிக்கல் அசைன்மெண்ட் ப்ரோ, சூப்பர். ஹலோ, நான் பேட்மேன் ஆக போறேன் ப்ரோ. சீக்கிரம் ஆகடா. சரி, நம்ம மேல போமா. IG இஸ் ஈக்குவல் டு என்னப்பா ஃபார்முலா? V/R. V இது வந்து டோட்டல் கரண்ட் தானே. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ யாரை போட்டுக்கலாம்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம்ல. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? RG plus RH கண்டுபிடிச்சிருப்போமா? ஸோ V divided by RG plus RH. ஓகேவா? சிம்பிள் தானே. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? இதுல இருந்து நம்ம RH கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளவுதான். இதுல RH மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்ல மனுஷங்க. RH இதுல இருந்து மேல போறேன். RH is equal to இன்னைக்கு லேட்டா தான் வருதா? எஸ், ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்ல? வெயிட், ஒரு நிமிஷம் டேபை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்றேன். ஓகே லக்ஷிதா, யூ ஆர் மை ஸ்டூடெண்ட். நானே ஸ்டூடெண்ட், எனக்கு ஸ்டூடெண்டா? என்னப்பா இது? என்ன கொடுமை சார் இது? நானே ஸ்டூடெண்ட். நானே இன்னைக்கு காலையில தான் பிசிக்ஸ் திட்டு வாங்கினேன் மதியானம். நான் பிசிக்ஸ் டீச்சரா? என்னப்பா இது? அப்படியா? ஓகே லக்ஷிதான் கூப்பிட்ட மாதிரி இருக்குது. சரி, அப்ப சொல்லிட்டு இப்போ பேசக்கூடாது. ஓகே, இப்போ என்ன பண்றேன்? இந்த ஈக்குவேஷன்ல RG plus H இந்த பக்கம் வந்துருச்சு, அந்த V divided by IG கீழே வந்துருச்சு. ஸோ V divided by IG கீழே வந்துருச்சா? ஸோ RG plus H இதுல இருந்து யாரை கண்டுபிடிக்கணும்? RH மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ RH is equal to V by IG. கரெக்டாக தானே போறேன்? V by IG minus RG. ஓகேவா? முடிஞ்சதுல? ஓகே பாய்ஸ், புரிஞ்சுதா? கேல்வனோமீட்டர் டு வால்ட்மீட்டர். தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா? எதுக்குடா தேங்க்ஸ்? ஓகே, இன்னைக்கு மது ஒருத்தவங்க தான்ப்பா கிளாஸ்ல இருக்கீங்க, போங்கப்பா. சரி, a ideal voltmeter has infinite resistance. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் இதுல என்ன பார்த்தோம்? ஐடியல் அம்மீட்டர் has
zero resistance, but an ideal voltmeter has infinite resistance. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். ஓ அதுக்காடா, தேங்க்யூ அதுக்காடா சொல்லிடலாம்டா. Give an account on magnetic Lorentz force. This year public 3 mark 2025 ஓட அந்த 3 மார்க் கொஸ்டின் தலைவர்களே. சரியா? இதுல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதிட்டா போதும்பா. அந்த ஈக்குவேஷன் காணோம். அச்சச்சோ, அந்த ஈக்குவேஷன் பா, லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் நானே எடுத்துட்டு வரல. சூப்பர். BV sin theta by BV sin theta என்னப்பா இது இப்படி பண்ணுறேப்பா. அந்த ஃபார்மை யாராவது போடுங்க, நான் இங்கே எடுத்துட்டு வரல. If the column of the table is declared to be integer primary key when null with to be unbounded. யாரா நான் தான் சொன்னேனே. சரி விடுங்க. If the column of the table is declared to be an integer primary key whenever null will be input for this column the null values will be automatically understood. இது 15 சாப்டர்ல இருக்கும் இந்த கொஸ்டின். இது என்னது? If the column of the table is, இப்போ ஒரு இதுல நம்ம 0ன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த இது இப்போ 0 கொடுத்தோம்னா அதுல அதுவாகவே வேல்யூ டிக்ளேர் பண்ணிக்கிடுமா, அதை விட அடுத்த வேல்யூ போட்டுக்கிடுமா. சரியா? அவ்வளோதான். அதேதான். சூப்பர். FM is equal to Q into V into B. ஓகே சூப்பர். யார் பாவரு? நம்ம லண்டன். யாரு? அப்துல் ரஹ்மான். இல்லை ஜல்வா, சும்மா சொன்னேன். அடே நான் இப்போ தான்ப்பா வந்திருக்கிறேன். ஓ லாரா அதுவாப்பா. நான் இப்போ சொல்கிறேன். இப்போது ஒரு காலமை இன்டீஜர் பிரைமரி கீயாக டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதில் நீங்கள் 0 இல்லாட்டி ஏதாவது எம்டி வேல்யூ போட்டால் அதுக்கு முன்னாடி ஏதாவது வேல்யூ போட்டிருப்பீங்களா, அதை விட அடுத்த வேல்யூ எது அதுவாகவே ஷிஃப்ட் ஆகிடுமா. சரியா? அதுவாகவே ஷிஃப்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஃப் வெக்டார் பி வெக்டார். ஓ வெக்டார் போடணுமா? எனக்கு வெக்டார் போடவே பிடிக்காதுப்பா, ஏன்னு தெரியல. வி வெக்டார் பி வெக்டாரா? ஓகே சூப்பர். சரியா? இப்போ நம்ம இந்த when an electric charge Q is moving with velocity V in magnetic field B, it experiences a force called magnetic force. Magnetic force தான் என்ன பண்ணிருக்கோம்? Lorentz force. So Fm is equal to Q into V into B. ஓகேவா? Qன்றது சார்ஜ், Vன்றது velocity, Bன்றது magnetic field. ஓகே, இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் போனோம்னா Fm is directly proportional to the magnetic field. So directly தான் இருக்குது. So please நம்மளே சொல்லிடலாம், is directly proportional to the magnetic field, is directly proportional to the velocity. Simple. அங்க உள்ளதே மறுபடியும் Fm is directly proportional to the sine of the angle between the velocity and magnetic field. ஐயோ ஆத்தே, QVB sin theta ன்னு சொல்லி வருமோ? ஓகே, இது என்னன்னு எனக்கு இது ஃபார்முலா நான் தப்பா நீங்க தப்பா? என்ன தப்பு புரியல. என்ன தப்பு? லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா. ஹாய் ஜெய்ஸ்னா. ஹாவிங் கிளாஸ்லாம் மறந்து போச்சு. ஓ வெக்டாரை மேக்னிட்யூடா சேஞ்ச் பண்ணா QVB sin theta வந்துருமாப்பா? சூப்பர். QVB sin theta. சரியா? நீங்க தான் எனக்கு டீச்சர். ஓகே, இதனால தான் நான் டீச்சராக எப்பயுமே விரும்ப மாட்டேன். Fm is directly proportional to the sine of the angle between the velocity and a magnetic field. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்னது? Fm is directly proportional to the magnitude of the charge. The charge. Okay, அடுத்து the direction of Fm is always perpendicular to V
and B என்ன சொல்றாங்க direction of FM is always perpendicular V யும் அச்சோ FM is ரொம்ப குழப்பறல நான் அந்த பாயிண்டே விட்டுருவோம் அடுத்த பாயிண்ட் போயிடுவோம் the direction of FM on negative charge is opposite to the direction of FM on positive charge இது ரொம்ப கஷ்டமான கேள்வி இது பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்றாங்கப்பா சரியா if the charge is along the magnetic field is 0 னு வரணும்ல is 0 then FM is 0 okay இனிமே வெக்டார் போட மறப்பீங்களா ஓகே டீச்சரா நீங்க சரி நான் மறக்க மாட்டேன் ஓகே பாய் லாரா எப்படி இருக்கீங்க ரொம்ப மோசமா இருக்கேன்பா ஜல்வா மது 11th physics important problem இப்போ என்கிட்ட இல்லப்பா அப்பா அடி இப்போதான்ப்பா ஃபேன் போடுறதுதான்ப்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சரி சொல்லுங்க அடுத்த क्वेश्चन போயிடலாம்ல வந்துட்டாருப்பா பெரிய அண்ணன் 5 மார்க் இதுல இருந்து ஆரம்பிக்கிறது deduce the relation of magnetic field at a point due to an infinitely long straight conductor carrying current using Bayes orbit law வைத்து சொல்ல போகிறோம் எது infinitely long straight conductor போகுது ஓகே அதுல ஒரு ஏரியா இப்போ ஒரு பாயிண்ட் தல சரியா இப்போ ஒரு இன்ஃபினிட் கண்டக்டர் சரியா இதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் ஓகேவா இந்த குறிப்பிட்ட ஒரு ஏரியாக்கு எவ்வளோ கரண்ட் இல்ல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வருதோ அதுதான் ஓகே புரிஞ்சுதாப்பா ஒரே அமைதியோ அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி பேரமைதி சரி இது ஆக்சிஸ் நான் உங்களுக்கு டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்றேன் இங்க வேணா நான் போடனா ரொம்ப மோசமா போடுறேன் சரியா ஒரு இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அதோட பேர் என்னது ஒய் டாஷ் சரியா ஒய் டாஷ் ஓகேவா யாருமே இல்ல போர் ஆகாதீங்க சரி போர் ஆக மாட்டேன் இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் வயர் சரியா இதுல இருந்து ஒரு பாயிண்ட் கொஞ்சம் தள்ளி ஒரு பாயிண்ட் பி எடுத்துருக்கேன் சரியா ஒரு பாயிண்ட் பி எடுத்துருக்கேன் இப்போ அந்த ஆக்சிஸையும் அந்த எண்டிங்கையும் இந்த இன்ஃபினிட் தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்த தான் எடுத்திருக்கோம் அந்த எண்டையும் இந்த எண்டையும் கனெக்ட் பண்ணிடுவோம் சரியா பி கூட கனெக்ட் பண்ணிடுவோம் ஸ்கிரீன் ஜூம் பண்ணவா ஓகே நவ் ஓகே புரிஞ்சுதா கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல கரெக்டா இருக்கா ஓகே பக்கா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியா எடுப்போம் ஏபி எடுப்போம் அதுக்கப்புறம் தான் அதில் பெர்பெண்டிகுலர் போட்டு சின்னு சொல்லி எடுப்போம் ஏபி எடுத்து அந்த ஏபி மூலியமா அந்த பாயிண்ட் பியில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வருதோ அதை கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ரைட்டா இப்போ நம்ம இது போட்டுருவோமா போட்டதுக்கப்புறம் இங்கே உள்ள ஆங்கிள் 5-1 ஓகேவா இப்போ நான் தனியாக வரைஞ்சே ஆகணும் ரைட்டா ஒரு டயக்ராம் வச்சுக்கோங்க ஓகே ஒரு லைன் சரியா இல்லடா எப்போ ஓகே இப்போ இதுக்கு அதுக்கும் டாட்டட் லைன்ஸ் இல்லையா சூப்பர்
ஓகே இதோட பேரு y dash ரைட்டா y dash சரியா இந்த பாயிண்ட் P இதுக்குள்ள ஆங்கிள் phi 1 இதோட ஆங்கிள் phi சிச்சோ மேல உள்ளதா phi 2 ரொம்ப தப்பு பண்றேன் இது ஓகே ஹாய் தீபா ஓகே இப்போ இதுல இது வந்து நெகட்டிவ் வரும்பா அதனால தான் அங்க லாஸ்ட் எண்டிங்ல ஆன்சர் நெகட்டிவ் வரும் இப்போ இங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியா எடுக்கிறோமா ரைட்டா ஓகே அதோட ஆங்கிள் என்னது d5 ரைட்டா அதோட ஆங்கிள் என்னது d5 ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஏரியா அதனால அதோட பேரு d5 சரியா அப்புறம் இதோ இப்போ இந்த மொத்த ஆங்கிள் phi 2 இந்த ஆங்கிள் d5 ஆனா இந்த ஆங்கிள் பேர் சொல்ல பாத்தீங்களா அதோட பேர் தான் நார்மல் phi ஓகே calm down பண்ணுமா ஓகே லெட்ஸ் calm down இப்போ இது வந்து 5 பா சரியா இப்போ இதுல இவர் A இவர் B இந்த லெந்த் எலிமெண்ட் யாரு இவங்க dl இவருக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு இடம் வரைவோம் சரி ஓகே தீபா நோ ப்ராப்ளம் இதுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைவோம் சரியா அந்த பெர்பெண்டிகுலரா அந்த B ல போய் ஜாயின் பண்ற லைன் போட பேரு C இவருக்கு இவரு ரைட் ஆங்கிள்ல இருப்பாரு இவர் இங்க தீட்டா ஃபார்ம் பண்ணுவார் சரியா இதுல இருந்து இங்க ஒரு இது இங்க r ன்னு கண்டுபிடிப்போம் அது இனிமே தான் கண்டுபிடிப்போம் a இதோட பேரு இது r o ஓகே எவ்ரிதிங் ஓவர் இதுல கரண்ட் பாஸ் ஆகுது ரைட்டா ஒரு வீடியோ டயகிராம் வரைஞ்சிட்டேன் கசீமா ஓகேப்பா ஹாய்ப்பா புரிஞ்சுதா நானே கொஞ்சம் தப்பா தான் வரைஞ்சேன் மறுபடியும் மோல இருந்து வேணா ஒன்ஸ் மோர் வேணா வரையட்டா ஜல்வா மது திருப்பி வேணா வரையட்டாப்பா ஸ்டடியிங் கிளாஸ் 10 கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் பண்ணலாம்ப்பா ஹாஃப் அலி எப்போ பண்ணலாம்ப்பா திருப்பி வேணாமா சரி விடுங்க திருப்பி மெதுவாக பண்ணுங்கன்னு சொல்லி பயப்படுறீங்க சரி 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 ஓகே இப்போ இது முடிஞ்சுது இது வந்து நம்ம வந்து இப்போ தான் வருதா உங்களுக்கு மறுபடியும் வேணா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போனட்டா நானே கஷ்டப்பட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் டஃப்பான கொஸ்டின் இதெல்லாம் எனக்கு ஒன்ஸ் மோர் வேணுமா ஒரு தடவை போயிருமா ப்ளீஸ் சாரி மது ஜல்வா திருப்பி ஒரு தடவை மட்டும் வரைஞ்சிக்கிறேன்ப்பா சரியா ஒரே ஒரு தடவை ரைட்டா ஒரே ஒரு தடவை ஒரு லைன் அவங்களோட பேரு y dash சரியா இங்க இருந்து ஒரு சென்டர்ல ஒரு லைன் சரியா இதோட பேர் இங்க இருக்கிற பாயிண்டோட பேரு P ஓகே இப்போ அந்த பாயிண்ட் P யையும் அந்த y dash யையும் கனெக்ட் செய்ய வேண்டும் கனெக்ட் செய்வோமா 1 2 கனெக்ட் பண்ணியாச்சா ரெண்டு क्वेश्चन போயிருக்குது அவங்க சொல்றாங்க ரெண்டு क्वेश्चन தான் போயிருக்குதுப்பா இப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டோமா இப்போ கீழ உள்ள ஒரு ஆங்கிள் phi 1 மேல உள்ள ஆங்கிள் phi 2 சரியா புரிஞ்சுதா ஹாய் கோகிலா ஓகே இப்போ ஒரு குறிப்பிட்ட லெந்த் எலிமெண்ட் மட்டும் எடுக்க போறோம் அதுதான் dl ஓகே இதுதான் dl ஓகேவா குட் ஈவினிங் கோகிலா ஓகே இப்போ
இதில் இதுக்கு பேரலா இப்போ பேர் கொடுக்கணுமோ இந்த ஆங்கிள் வெறும் ஃபை, இந்த ஆங்கிள் டி ஃபை, இந்த இவர் ஓ ரைட்டா எல்லாமே முடிஞ்சுது. இவர் ஏபி பேர் கரெக்டாக தானே பண்ணுறேன் ஏபிசி, இவர் ரைட் ஆங்கிள், இவரோட ஆங்கிள் டீட்டா. ஓகே எல்லாமே முடிஞ்சதுல. இங்கே ஆர் இங்கே ஏ. ஓகே ஓகேவா தீபா திருப்பி இன்னொரு தடவை கேட்டவங்க தேங்க்யூ. புரிஞ்சுதாப்பா? அப்பா ஏதாவது சொல்லுங்களேண்டா, ஏன்டா அமைதியா இருக்கீங்க? சிங்கங்களை இறங்கிருச்சு, சிங்கங்களை இறங்கிருச்சு. ஓகே டேய் எரிக்கு, இங்க உள்ள யாருமே இல்லடா. ஹாய் என்ன தலைவி சொல்லணும்? ஓ அவனுக்கு தலைவன் சொன்னா உங்களுக்கு தலைவன் பண்ணுமா? எரிக்குன்னா போச்சு எல்லாம் ஓடு. சரி விடுங்க. என்னப்பா இது இவ்வளவு சிறுசா இருக்குது? இவ்வளவு நேரமா இப்படிதான் இருந்ததா? இவ்வளவு நேரமா இப்படிதான் இருந்ததா? இவன் வேற என்ன போட்டு பண்ணி உனக்கு தூக்க போறாங்கடா. சரி சரி நம்ம உள்ள போலாம். கன்சிடர் a long straight wire y dash carrying a current I. Let P be a point at a distance A from O. இது டிஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்க? இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் A ன்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் அவ்வளவா பார்க்க மாட்டாங்க அவங்க. ஈக்குவேஷன் தான் மார்க் பார்ப்பாங்க. கன்சிடர் an element of length dl of the wire and at a distance of r from O. ஓகே ஓல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல dl லென்த் எலிமெண்ட் எடுத்துக்கோம். சரியா? let r be the vector joining the element dl with the point p and theta be the angle between r and dl. okay the magnetic field at a point b due to the current element idl can be calculated from the Biot-Savart law. உண்மையா சொல்லணும்னா நீங்க இதெல்லாம் தேவையே இல்லை, எதுவுமே எழுதவே தேவையில்லை, இதுக்கு மார்க்கே தர மாட்டாங்க. சரியா லாரா? சாரிப்பா கொஞ்சம் முடிச்சுக்கிறேன்ப்பா. என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஒண்ணுமே படிச்சது இல்லப்பா, நானே இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ Biot-Savart லா படி dB vector is equal to mu naught by 4 pi ideal sin theta by r square. ஓகே இது நான் கரெக்டாக எழுதிட்டேன் எப்படியும். r vector. ஓகே இன்னைக்கு ஜென்ரல் டாக் இதா கண்டிப்பாக இருக்கும்பா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இது இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணல, வெறும் Biot-Savart லாவை மட்டும்தான் எழுதியிருக்கோம். சரியா? Biot-Savart log மட்டும் தான் எழுதிருக்கோம். எதுக்கு எழுதிருக்கோம்? அந்த I அந்த dl இந்த லென்த் எலிமெண்ட் இந்த dl க்கு எழுதிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சுது? ஓகே அடுத்து மேலே போனோம்னா இப்போ in triangle ABC அந்த ABC இங்க வரைஞ்சிருவோம் நம்ம. ஓகே ABC. ஓகே இங்க இவர் தானே தீட்டா ரைட்டா? கரெக்டா இருக்கு. எஸ். இப்போ இவருக்கு என்ன இது அப்ளை பண்ணுவோம்ப்பா? இவருக்கு sin தீட்டா அப்ளை பண்ணுவோம். sin தீட்டானா ஹைபாட்னியூஸ் கீழே வரும்னு சொல்லி எனக்கு தெரியும். அதுக்கு மேலே என்ன வரும்? கீழே ஹைபாட்னியூஸ் வரும், மேலே என்ன வரும்?
சாரி லாரா, ஐ கான்ட் ரெஸ்பாண்ட். நான் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி போட்டீங்க. சாரி. ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஓகே, ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். இங்கே ஆப்போசிட் சைடு ஹைபாட்னியூஸ் முதல்ல யாருன்னு பாருங்க. ஹைபாட்னியூஸ் ஏசியா இல்லை ஏபியா? எனக்கு இது வராது. ஹைபாட்னியூஸ் இது கண்டுபிடிக்கிறது தான் பெரிய தலைவலியே. எல்லாமே தலைவலி தான். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருந்தா அவருக்கு ஹைபாட்னியூஸ் சொல்லி எங்க மேம் சொல்லி கொடுத்தாங்க. இங்க 90 டிகிரி யாரு? ஒருவேளை இதை எப்படி வரையணுமோ, நேரா வரையணுமோ? எனக்குனே வருவீங்களாடா? வரமாட்டேங்குதுவா? தப்பா சொல்லிட்டீங்களா? ஐயோ, அப்புறம் என்ன போறோம்? ஆப்போசிட் இல்லையா? adjacent by hypotenuse. இங்கே தான் 90 டிகிரி இருக்குதா? ஓகே, 90 டிகிரி இருக்குது. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் ஏபி, இங்கே ஏசி. ஓகே, நமக்கு வேறு வழியில் இப்படி தான் போய் ஆகணும். அடி எரிக்கு, நான் சொல்கிறது பார்த்துக்கோப்பா. sin theta is equal to AC by என்னப்பா கீழே ஏபின்றது நம்ம தான் இங்கே இருக்குது. ஏபின்றது டிஎல், ஸோ டிஎல் போடுறோம். ஸோ டிஎல், ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு டிஎல் சைன் தீட்டா. ஓகேவா? வந்துச்சா? ஹாய் புனித், கரெக்டாக சொல்லிட்டேனா? ஹாய் புனித், கரெக்டாக சொல்லிட்டல? ஹாய் புனித் தானே? புனித் தானப்பா? கரெக்டாக தானே சொல்லிட்டேன். ஏசி இஸ் ஈக்குவல் டு ஐடியல் சைன் தீட்டா. சூப்பர். இன் ஏசி, ஏசி இஸ் ஈக்குவல் டு RD5. என்னது என்னது? சுத்தமாக அதாவது ஏசி பை ஏபி கரெக்டாக தானே போட்டிருக்கிறேன். நான் பண்ணது இப்போ தான் உங்களுக்கு ரீப்ளே வருதா? மது இப்போதான்ப்பா நீங்கள் ரீப்ளே போடுறீங்க. இப்போதான்ப்பா ரீப்ளே போடுறீங்க. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏசி இஸ் ஈக்குவல் டு ஐடியல் சைன் தீட்டான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கண்டுபிடிக்க போகிற என்னது? இன்னொரு ஏசி. ஏசி இஸ் ஈக்குவல் டு, இந்த ஏசி இஸ் ஈக்குவல் டு இதில் ஏதோ பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு மறந்துச்சு. சைன் D5 இஸ் ஈக்குவல் டு, ஓகே ஐம் கம்மிங் உள்ள வருது. எஸ் வந்துருச்சு. இன் ட்ரையாங்கிள் வந்துருச்சுப்பா. இன் ட்ரையாங்கிள் ACB. ஓகே, ட்ரையாங்கிள் ACBல இப்போ இதுல ஹைபாட்னியூஸ் யாரு? இவர் தான் 90 டிகிரி இருக்காரு. ஸோ ஹைபாட்னியூஸ் யாரு? ஹைபாட்னியூஸ் கீழே வருவார். கீழே வர்றவர் யாரு? ஆர். ஓகே, ஆர். இந்த பக்கம் இருக்கிற ஒரு சைன் ஆங்கிள் என்னது? D5. சைன் D5 இஸ் ஈக்குவல் டு
இந்த ஆப்போசிட் சைடு யாரு ஏசியா ஸோ ஏசி பை ஆர் ஓகேவா அதே தான் சைனை விட்டுருவோம் ரைட்டு எனக்கு கரெக்டாக வந்துருச்சு லீவ் ஸ்மால் ஆங்கிள் ஸோ சைனை விட்டுடலாம் சைனை விட்டா d5 is equal to AC by R so AC is equal to R d5 ஓகே இப்போ AC is equal to R d5 ன்னு சொல்லி கண்டுபிடிச்சோமா அது ரெண்டையும் தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் so dl sin theta is equal to R d5 கரெக்ட்டா அடுத்து என்ன ஸ்டெப் கரெக்ட் தானே இப்போ இந்த dl sin theta க்கு போல அந்த R d5 இந்த ஈக்குவேஷன்ல போட்டு விடுவோம் கரெக்ட் so db vector is equal to mu naught by 4 pi ideal sin theta வா so I அப்படியே இருக்கும் R d5 by R square R cap ஓகேவா தீபா ஏன்பா என்னதுப்பா ரீப்ளே கரெக்ட்னு சொன்னது கரெக்ட் தானே இன்னொரு தவறு இருக்கானா சூப்பர் இன்னொரு ஆங்கிள் வேற கண்டுபிடிக்கணுமா கேப்ல என்னப்பா கேப்ல இது தப்பு பண்றேனா இல்லையே இந்த ஆரும் இந்த ஒரு ஆரும் கேன்சல் ஆயிரும் ஸோ db vector is equal to mu naught by 4 pi நாளைக்கு வரும்போது இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும் I d5 divided by R cap ஓகேவா n cap தான் ப்ரோ சரி n capா ரெண்டு ஒன்று தான் தலை கேப்லலாம் பிரச்சனையே இல்லைப்பா எது வேணா போட்டுக்கலாம்ப்பா உள்ள அவியுதுப்பா என்னன்னு எனக்கே தெரியலப்பா சரி பாடம் நடத்தணும்டா நீ பாடம் நடத்தாம வாய் பேசிட்டு என்ன நானே சொன்னேன் சரியா இன் ட்ரையாங்கிள் ஓஏபி யாரு இதை நான் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்லி தான் அவன் இன் ட்ரையாங்கிள் ஓஏபி இந்த ஓஏபி இதில் ஆங்கிள் யாரு காஸ் ஃபை எடுக்கிறோம்ப்பா cos phi cosனா என்னது எது பை ஹைபாட்னியூஸ் adjacent side பை ஹைபாட்னியூஸா சோ adjacent side யார் இதுல இவர் இல்ல இவர் ஹைபாட்னியூஸ் கீழ r வந்துருவாரு ரைட்டா அப்பனா கீழ யார் வருவா மேலே யார் வருவா அதேதான் adjacent தான் மேலே யார் வருவா ஏவா எஸ் ஏ தான் ஓகே சோ R is equal to A by cos phi. Okay? அதேதான் சொல்லிட்டேன் எஸ் மீனு குட்டி ரொம்ப லேட்டு R is equal to A by cos phi. எனக்கு நீங்க என்ன சொல்லி தரீங்க சரி இருந்தாலும் போவோம் db vector is equal சரி இங்க என்ன வரணும் R is equal to A by d5 so db vector is equal to mu naught by 4 pi I d5 divided by A by d5 so d5 cancel ஆகுமா d5 இல்லடா cos pi A by cos pi okay சரியா அடுத்து என்ன பண்றோம் அடுத்து என்ன ஸ்டெப் cos pi மேலே போயிரும் சரி ஷபாடி ஒரு வழியா ஃபைனலுக்கு வந்தாச்சுப்பா cos pi மேலே போயிரும் db vector is equal to இதுல -5 ஏன் போறோம்னா அது கீழ நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல வருது சோ -5 போடுவோம் இவர் 5 சரியா சோ இதுக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இன்டெகிரல் எடுத்தோம்னா இந்த நார்மல் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்
ஓகே ஸோ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எடுங்க -φ1 φ2 மியூ நாட் பை 4 பை I by A cos phi r கேப்பா n கேப் ஓகே இதில் இவங்க எல்லாமே கான்ஸ்டன்ட் ஏன்னா இவர் மட்டும் தானே சேஞ்ச் ஆகுறாரு ஸோ ஆங்கிள் மட்டும் தானே சேஞ்ச் ஆகுது நம்மளுக்கு அப்படின்னா யார் தேவை cos phi மட்டும் உள்ள வைக்கணும் ஸோ B is equal to மியூ நாட் பை 4 பை I by A cos phiல யாரு மேலே φ2 கீழே φ1 -φ1 ஸோ n கேப் ரைட்டா சூப்பர் சூப்பர் பே ஸோ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை I by A cos அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் cos φ2 மைனஸ் ஆஃப் மைனஸ் cos φ1 cos ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் cos தீட்டா பா cos ஆஃப் மைனஸ் φ1 ஓகே இன்ட்டு n கேப் ஸோ அச்சோ இடம் இல்லையா B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நான் கமெண்ட்டே பார்க்கல யார் சண்டே வராதீங்க மியூ நாட் பை 4 பை I by A ஐயோ இது 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 இன்டகிரேட்டே நான் பண்ணாமல் போட்டுக்கிறேன் sin φ2 minus of sin minus φ1 நான் இதை மறுபடியும் முதல்ல இருந்து சொல்லி தருவேன்ப்பா சைன் வரும் வந்துருச்சு சைன் வந்துருச்சு B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை I by A sin φ2 plus sin φ1 சரியா ஓகேவா I will confused bro சரி திருப்பி முதல்ல வரேன் சரி if theta is equal to 90 இருந்துச்சுன்னா ஏன்னா sin எப்பயுமே 90 இருக்கும்போது தான் மேக்ஸிமம் ஸோ B is equal to மியூ நாட் பை 4 பை I by A டயக்ராம்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம்ப்பா sin 90 plus sin 90 so sin 90 is equal to 1 plus 1 so mu naught by 4 pi into I by A into 2 okay mu naught by 4 pi I by A into 2 so 2 cancel mu naught by 2 pi I by A okay வா நீ n cap போட முடிச்சிருமா okay வா சரி நான் முதல்ல இருந்து வரட்டா ஓகே நான் இதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போதான் பார்க்குறேன் இவ்வளோ இருக்குதுப்பா சரி இந்த கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப இல்லை எனக்கு வரல நான் தப்பிச்சிட்டேன் நீங்கள் வந்துச்சுன்னா பார்த்துருங்கள் ஓகே இது வேற எனக்கு வேர்க்கு முடி வெட்டணும் ஓகே ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம்ல இருந்து வருமா எல்லாத்தையும் முதல்ல இருந்து போடுவோமாப்பா இப்போ நான் கரெக்டாக பண்ணுவேன் யாருக்காவது பண்ணுவோமா இல்லாட்டி அது மேலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவா ஜல்வா மது தீபா புனித் அப்துல் ஜல்வா போயிட்டாங்களா மணி 8:15 9 o'clock லைவ் முடிக்கணும் உனக்கு வேணாமா மது நீங்க இருக்கீங்க ஜல்வா காணோம் சார் தீப்தி மேம் என்ன சப்ஜெக்ட் ஷீ டீச்சர்ஸ் இங்கிலீஷ் பா எனக்கும் வேணாம் ஓகே ஜல்வா போயிட்டாங்களா சரி விடுங்க let's start with y dash first வரைஞ்சிருவோம் சரியா y dash first வரைஞ்சிருவோம் பாயிண்ட் P எடுக்கிறோம் பாயிண்ட் P எடுத்து ரெண்டு ஆக்சிஸையும் கனெக்ட் பண்ணியாச்சா ஸோ கனெக்ட் பண்ண பின் ரெண்டு ஒரு லென்த் எலமெண்ட் dl எலமெண்ட் லென்த் dl எலமெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம் சரியா சிம்பிள் எடுத்து அதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் போட்டு இங்கே ஃபர்ஸ்ட் அந்த பெரிய ஆங்கிள் φ2 φ1 இது எடுத்த சின்ன லென்த் எலமெண்ட் d5 அந்த மீதி இருக்கிற கீழே உள்ள மீதி இருக்கிறது 5 ஓகேவா
ஓகே ஜல்வா பேர் மாதிரி நான் அப்துல் ரஹ்மான் இன்னொரு அப்துல் ரஹ்மான் இருப்பார்ல அவர் வந்தாருன்னு நினைச்சேன்ப்பா. சரி விடுங்க. ஓகே அடுத்து இதான ஃபர்ஸ்ட் முடிஞ்சுதா? ரைட்டு, இது தேவையில்லாத கதை தான். இங்கே இந்த ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருந்தால் வரும். The magnetic field at a point P due to a current element D ideal can be calculated from Biot-Savart's law. எனக்கு பொறுத்தளவு நான் திருப்பி ஒரு தடவை எழுதிட்டா எனக்கு நல்லதுன்னு தோணுது. நான் எழுதிடுறேன். ப்ளீஸ் அட்ஜஸ்ட். எவ்வளோ ஸ்பீடாக எழுத முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக எழுதுறேன். Okay, let's start from the bottom. Okay, y dash. Okay, right? இந்த இமேஜை ஞாபகம் வச்சுக்கிறவா? இமேஜே எனக்கு அங்கே தெரியாதுப்பா, கொஞ்சம் கம்மியாக தான்ப்பா எனக்கு இவ்வளோ இதுதான்ப்பா தெரியும் உங்கள் கமெண்ட்டே. ஓகே, இப்போ இதுல வர்றவர் யாரு? இவர் ஓ, இவர் யாருப்பா? இவர் பி. ரைட்டா? புரிஞ்சுதா? I am Madhu, I am a girl. ஓகேப்பா. ஓகே, இப்போ இந்த இதுல உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? r. ஓகே, முடிஞ்சுதா? இப்போ P ல இருந்து ஒரு லென்த் எலமெண்ட் எடுப்போம். லென்த் எலமெண்ட் எடுக்கிறோமா? இந்த லென்த் எலமெண்ட் ஏ பி. கரெக்டா சார்? அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது ஐயா. நான் ஒண்ணுமே பண்ணலையா, எதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது? எனக்கு எவ்வளவு நேரம் நம்ம அந்த கொஸ்டின் முடிக்காம போக கூடாது. ஒய் டேஷ். ஓகேவாப்பா? இது ஒரு லைன் பா. ஓகே, புரிஞ்சுதா? வடி வேல் வேல். புரிஞ்சுதாப்பா? வெறும் ஒய் டேஷ் மட்டும் போட்டிருக்கேன்ப்பா. சரி, ஸ்லோவா தான் டீச் பண்றேன். இப்போ இதுல இருந்து ஒரு லைன் எடுக்கிறோம். ஓகே, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் O. ஓகே, இந்த எண்டிங் பாயிண்ட் P. ஓகே, இந்த ரெண்டு பாயிண்டையும் இந்த ஒய் டேஷ் கூட கனெக்ட் பண்றோம். கனெக்டட். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சா? இப்போ இங்க கீழே உள்ள ஆங்கிள் 5.1, மேல உள்ள ஆங்கிள் 5.2. ஓகே, புரிஞ்சுதா? 2. அடுத்து இதுல ஒரு D5 லென்த் எலமெண்ட், இது DL லென்த் எலமெண்ட், இதோட பேரு AB. ஓகே, இங்க வர்றது D5, இங்க மீதி உள்ளது 5. ஓகே, சாரிப்பா இப்ப இல்லப்பா. ஓகே, கம் ஆன். ஓகே, இப்போ இங்க ஒரு லைன் வரையுமா? லைன் வரைஞ்சி ABC. ஓகே, இதுல இவர் 90 டிகிரி, இவர் தீட்டா. கரெக்டா? சூப்பர். முடிஞ்சுதா? டயக்ராம் முடிஞ்சுதா? எஸ் தலைகளே, டயக்ராம் முடிந்தது. இப்போ நம்ம அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ஸ்டார்டிங்ல எதுல ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஸ்டார்டிங் dp vector is equal to mu naught by 4 pi ideal sin theta by r square n cap னு பாப்போமா? நீ யாருடாமா? n cap னு சொல்லி பாப்போமா? கரெக்டா? உங்க பப்ளிக் மார்க் என்ன? என்னோட பப்ளிக் மார்க் 553. dp vector is equal to mu naught by 4 pi ideal sin theta by r square. ஓகே, n cap. ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற இடம் எது? இந்த இடம் ட்ரையாங்கிள்
ABC. ஓகேவா? ட்ரையாங்கிள் ABC. ட்ரையாங்கிள் ABC. எங்க உள்ள சண்டை நடக்குதா? ஏபிசியில பார்த்தோம்னா இதுல ஏபிசி தனியாக எடுத்து வரைஞ்சிருவா. ஓகே பக்கா. இது ஏ, இது பி, இது சி. ஓகே, இதுல இவர் தான் ஆங்கிள், இவர் தான் 90 டிகிரி. ஓகே 90 டிகிரி. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு யாருப்பா? ஏசி பை ஏபி. ஓகேவா? ஹைபாட்னியூஸ் ஏபி தானே? கரெக்ட் தானே? ஓகே, இப்போ sin theta is equal to AC by DL. So sin theta DL sin theta is equal to DL sin theta is equal to AC. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த RD5 கண்டுபிடிப்போமா? இதுல யார் ஏ, இதுல யார் ஆர்? இவர் ஏ, இவர் ஆர். ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் ஏஓபி, ட்ரையாங்கிள் ஏஓபி பார்த்தோம்னா அதுல ஏ இல்ல காஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு சைன் தான். sin is equal to opposite by hypotenuse அப்பா. ஓகே, மேலே என்ன வரும்னா, நான் ஏன் இவ்வளோ தப்பு பண்ணுறேன்? முதல்ல கரெக்டாக எடுத்துட்டு அப்புறம் தப்பாக எடுத்துட்டு ஏஓபி போய் எடுத்துறேன். நான் எடுக்க வேண்டியது ஏஓபி இல்லை, ஏசிபிக்கு தான் நான் எடுக்கணும். ஸோ ஏசிபிக்கு எடுத்தா சைன் டி5 இஸ் ஈக்குவல் டு ஆர் பை என்ன வெயிட், நான் மறுபடியும் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு மறந்து போச்சு. ஏசி பை ஆர். ஸோ ஆர் மேலே ஏசி வருமா? ஹைபாட்னியூஸும் கீழே போட்டு வச்சுருக்கேனா? ஹைபாட்னியூஸும் மேலே போட்டு வச்சுருக்கேனா? இதுதான் கதை. ஏசி பை ஆர். ஸோ சைன் டீட்டா டி5னால, ஸோ டி5 சைன் டி5 இல்லாமல் வெறும் டி5 எடுத்துப்போம். டி5 இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஸோ ஆர் டி5 இஸ் ஈக்குவல் டு டிஎல் சைன் தீட்டா. ஒரு வழியாக பிடிச்சிட்டேன்ப்பா, கதையை பிடிச்சிட்டேன், வந்துருச்சு. அதேதான்டா, போயிட்டேன்டா. ஸோ டிஎல் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் டி5. ஓகே, இப்போ இந்த டிஎல் சைன் தீட்டாக்கு பதிலாக ஆர் டி5 சப்ஸ்டியூட் பண்ணோம் டிபி வெக்டாரில். டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 ஐடிஎல் sin theta by r square n cap. ரைட்டா? இந்த dl sin theta க்கு பதிலா இந்த r d5 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். db is equal to mu naught by 4 I into r d5 divided by r square n cap. இந்த r ஒரு r cancel. So db vector is equal to mu naught by 4 I d5 divided by r into n cap. ரைட்டா? ஒன்ஸ் மோரா, எதுல இருந்துப்பா? இதுல இருந்தா புரியலன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறது எனக்கு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு எப்படி தெரியல.
ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளை சுற்றி எடுக்கணும்ப்பா. ஃபஸ்ட்டு ஏசிபி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ஏசிபி எடுத்து இப்படி போட்டுருவோம். ஓகேவா? ஏசி ஈக்குவல் டு டிஎல் சைன் தீட்டான்னு சொல்லி. ஓகேவா? அடுத்து இதில் எடுப்போம், ஏசிக்கு எடுப்போம். ஓகேவா? ஏசி இன் ட்ரையாங்கிள் ஏசியில் ஏசிபிக்கு ஸோ சைன் டி5 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸ் என்னது? 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ளதான ஹைபாட்னியூஸ். ஸோ தட் இஸ் ஆர். ஓகே, ஆரா மேலே விடுறது ஏசி. ஓகேவா? இங்கே ஏசி தானே, ஏசி தான் ஆப்போசிட் சைட். ஸோ சைன் சிறுசாக இருக்கிறதுனால சைனை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஏசி பை ஆர், ஏசி இஸ் ஈக்குவல் டு ஆர் டி5. புரிஞ்சுதா? ஸோ டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இங்கே அது அப்படியே டிஎல் சைன் தீட்டாக்கு பதிலாக இங்கே ஆர் டி5 சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ப்பா. ஒரு ஆள் கேன்சல் ஆயிரும்ப்பா. ஸோ ஐடி5 டிவைடட் பை ஆர்ன்னு இருக்கும்ப்பா. என் கேப் மிச்சம்ப்பா. கரெக்டா? அடுத்து நம்ம இனிமேல் பார்க்க போகிற ட்ரையாங்கிள் ஏஓபி. கரெக்டா? ஏஓபி. ஓகேவா? இதில் இவர் தான் 90 டிகிரி. ஸோ இவர் தான் ஹைபாட்னியூஸ், இவர் ஆங்கிள் 5. ஸோ cos 5 is equal to, okay, cos 5 is equal to RA. So adjacent side by hypotenuse சொல்லி வரும். adjacent side என்னது? A divided by R வரும். cos pi is equal to A divided by R வரும். அதே தான்டா. So R is equal to A by cos pi. ஓகேவா? R is equal to A by cos pi mu naught by 4 pi I d5 divided by R க்கு பதிலா A by cos pi போடுவோமா? போட்டாச்சு. So dB vector is equal to mu naught by 4 pi in cap மிஸ் பண்ணிட்டேனா? I d5 ஏதோ தப்பா இருக்குதே. கரெக்டாக தான் இருக்குதா? மேலே ஐடி5 மேலே காஸ் பை போயிடும். ஸோ எவ்வளோ நேரம் ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன். ஐ பை ஏ காஸ் பை என் கேப். ஓகே, என் வெக்டார் போட்டேன்டா, கால் வர வலிக்கிறாயா. B vector is equal to integral dB vector. Okay, so B vector is equal to integral mu naught by 4 pi I by A cos phi minus phi 1 to phi 2 n cap. Okay va? So B vector is equal to mu naught by 4 by I by A எல்லாமே மாறவே செய்யாது. ஸோ அப்படியே வெளியே எடுத்துடலாம். ஸோ தட் இஸ் அ கான்ஸ்டன்ட், அதனால அதை வெளியே எடுத்துட்டோம். cos phi 2 இது minus phi 1 n cap. ஓகே, d5 d5 போடலையா? ஓகே, ஓகேவா? இதை இன்டகிரேட் பண்ணா sin phi மாறிடும். B vector is equal to mu naught by 4 pi I by A sin phi 2 minus sin minus phi 1. Okay, super. B vector is equal to mu naught by 4 pi I by A sin phi 2 plus sin phi 1. Okay வா? So ரெண்டுமே 90 டிகிரியா இருக்கும்போது at phi is equal to 90 டிகிரியா இருக்கும்போது B vector is equal to mu naught by 4 pi I by A 1 plus 1 sin 90 plus sin 90 is equal to 1 plus 1. So B vector is equal to mu naught by 4 pi 2I by A. So 2 cancel. So B vector is equal to mu naught by 2 pi
I by A n vector. ஓகே ஜல்வா, முடிஞ்சதுல கரெக்டாக சொல்லிட்டேன்ல, வெற்றிகரமாக திருப்பி ஒரு தடவை எழுதிட்டேன். இப்போ ஆக்சியல் லைன் பார்த்துருவோமா? ஆக்சியல் லைனும் அதே தான், நம்ம தான் வரையணும், நம்ம தான் எழுதணும். விடிஞ்சுது, எனக்கு புரிஞ்சது சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. ஓகே, இது பாப்போமா? இது சிம்பிள்ப்பா, நம்ம அங்க பார்த்ததுதான்ப்பா. இது ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தா அதே தான். அங்க ஒரு டைபோல் வச்சிருப்போம், இங்க ஒரு பார் மேக்னெட் வச்சிருக்கோம், இங்க ஒரு பார் மேக்னெட் வச்சிருக்கோம், பாயிண்ட் சி வச்சிருக்கோம். சரியா ப்ரோ? எந்த சாப்டர் 5 மார்க் பண்ணு பார்க்குறோம்? எந்த சாப்டர் 5 மார்க் பார்க்குறோம்? இன்னைக்கு 3rd சாப்டர் பார்க்குறோம்ப்பா. பாயிண்ட் சி மார்க் பண்ணிட்டோம். ஸோ நான் இதை தனியாக வரைஞ்சிட்டா அதான் நல்லது. ஒரு மேக்னெட், ஓகே, இந்த பக்கம் சவுத் நார்த், பாயிண்ட் சி. இது மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க, சவுத் இந்த பக்கம், நார்த் இந்த பக்கம். சரியா? இது ஆக்சியல் லைனில் மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இந்த சென்டருக்கும் இவருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏவா பியா? எல் ஆர். ஓகே, இவருக்கு அவருக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆர். ஸோ இது ஒரு எல், இவர் எல். ஸோ இது உள்ள சேர்த்தா அதே தான், நான் திருப்பி போடுறேன். ஆர் மைனஸ் எல், இது ஆர் பிளஸ் எல். ஓகேவா? Jalwa, come on, you don't care about them. Let's go, right? ரைட்டா? இப்போ டிஸ்டன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சுல, எல்லாமே முடிஞ்சது. சரி, அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ஈக்குவேஷனுக்குள்ள போயிடலாம். கரெக்டு தானே? இதுக்கப்புறம் சைக்ளோட்ரான் கொஸ்டின் அவ்வளோதான் நினைக்கிறேன், அதோட முடிச்சிடலாம். வேற என்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்த்துடுறேன். சைக்ளோட்ரான், அப்புறம் சொலினாய்டு. சொலினாய்டோட ஓவர்ப்பா. சைக்ளோட்ரான், சொலினாய்டு. சிம்பிள், ரைட்? முடிச்சாச்சுல. ஆர் மைனஸ் எல், ஆர் பிளஸ் எல். த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது நம்ம கதை எப்பயும் போல. கன்சிடர் ஏ பார் மேக்னெட், என்எஸ் ஆஃப் மோமெண்ட் பிஎம் இஸ் ஈக்குவல் டு கியூஎம் டு எல். லெட் சி பி ஏ பாயிண்ட். இந்த பாயிண்ட் சி, ஓகே, ஆன் த ஆக்சிஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் சென்டர் ஓ. ஓகேவா? த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை யூனிட் போல் நார்த் போல் பார்த்தோம்னா Fn. ஓகேவா? Fn வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா தான்ப்பா, சேம் அதே ஃபார்முலா தானே? ஐயோ, அதே தான். மியூ நாட் பை 4 பை, கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் மறந்துச்சு. மியூ நாட் பை 4 பை Fn போடுறேன், Bn வருமா? Qn by R minus L the whole square R cap. ஓகேவா? அதேதான். நான் இது சொல்லிட்டேன். லாஸ்ட் இயர் பேட்சா? நானும் லாஸ்ட் இயர் பேட்ச். தான்ப்பா. நான் ஆப் ஸ்டூடெண்ட்ப்பா. ஓகே, இப்போ நார்த் போல் போட்டோமா? இப்போ சவுத் போல். ஐயோ, சவுத் போல் தானே இது? ஆமா, சவுத் போல். ஸோ பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை QN டிவைடட் பை ஆர் மைனஸ் எல். இங்கே போட்டோமா? இங்கே பிளஸ் எல் ஆர் த ஹோல் ஸ்கொயர் என் கேப். ஓகேவா? ஓகே, அடுத்து இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ஆக்சியல் லைன்னால ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். ஸோ B axial is equal to Bn vector plus Bs vector, right? So Bn vector என்னது? mu naught by 4 pi Qn by R minus L the whole square. என்ன கேப்னாலும் போட்டுக்கோங்க, R cap plus mu naught by 4 pi Qn by R plus L the whole square R cap. ஓகேவா?
ப்ரோ டைம் இஸ் 8:37. நோ ப்ராப்ளம், நான் முடிச்சிருவேன். சைக்ளோட்ரான் ஈஸி தான். ஓகே பாய் புனித். அதே நானும் ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, நான் முதல்ல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எஃப்னு போட்டேன், அதுக்கப்புறம் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால பி போகிறேன், நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஓகே இப்போ சேம் காமன் திங்ஸ் mu0/4 qn ஐ தூக்கிடலாம். qn தூக்கிட்டோம்னா 1/r - l the whole square minus 1 - அச்சோ பிளஸ் இருக்குதா, இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பா, அதனால மைனஸ் r + l the whole square r cap. ஓகே so is equal to mu0/4 qn same r plus l the whole square minus r minus l the whole square, right? so ரெண்டையும் கீழே மல்டிபிள் பண்ணுவோம், r minus l the whole square into r plus l the whole square. கரெக்டா? ஓகே தீபா, r cap கடைசியா போட்டுறோம், ரைட்டா? அடுத்து b axial is equal to கரெக்ட் தான் mu0/4 qn. ஓகே qn அச்சோ அடுத்த ஸ்லைடே போயிடுச்சா, ஸ்லைடு போட்டவங்க அடுத்த ஒரே பக்கத்தில் நான் எப்படி முடிப்பேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைங்க. சரி ஓகே, ஆல் இஸ் வெல். r square plus l square minus 2rl இல்லை plus 2rl minus r square minus l square plus 2rl divided by r square minus l square the whole square னு வந்துரும் r cap. ஓகே so b axis is equal to mu0/4 qn, r square cancel, l square cancel, so 4rl divided by r square minus l square the whole square r cap. ஓகேவா? கரெக்டா? so b axis is equal to என்ன ஆகுது, இவரு r square is very greater than l square, so neglect l square neglect பண்ணிட்டோம்னா mu0/4 qn 4rl divided by r power 4 னு வரும், so இங்க ஒன்னு cancel, so r power 3 ஆ மாறிடும் r cap. ஓகே mu0/4 qn 4l divided by r cube r cap. ஓகே இப்போ நம்ம மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் பார்க்க போறோம். மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் என்னதுப்பா, 2 நீயும் சரியான நேரம் பார்த்தா சம்பவம் 2qn into l is equal to, that is magnetic dipole moment. ஓகே என்னது, அதோட என்னப்பா, அதுல என்னன்னு வரும், அதுல p ன்னு வரும், இதுல என்னன்னு வருது, இதுல pm. ஓகே அதுலயும் p தான் வரும். so is equal to mu0/4 2pm divided by r cube r cap. முடிஞ்சதுல क्वेश्चन முடிஞ்சதுல, கரெக்ட்டா முடிச்சிட்டேன்ல? அதேதான் ஓகே. வேர்க்குது பயனால வேர்வை ஈக்குவட்டோரியல் விட்டுடலாம். Let's go for the cyclotron. Cyclotron we need full energy, right? Let's go.
ஓகே 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 சண்மதி போட்டுடலாம்ப்பா. நம்ம போலாமா? டிஸ்கஸ் த ஒர்க்கிங் ஆஃப் அ சைக்ளோட்ரான் இன் டீடைல் பார்த்துடலாமா? முடிஞ்சு சோழி முடிஞ்சு. ஓகே லெட்ஸ் கோ ஃபார் அ சைக்ளோட்ரான். சைக்ளோட்ரான் ஃபர்ஸ்ட் டயக்ராம் இங்க இருக்குது. ஓகே cyclotron is a device. It is a device used to accelerate the charged particles to gain large kinetic energy. It is also called as high energy accelerator. ஓகேவா? இதுல இந்த நடுவுல சார்ஜை வச்சு அவர் அப்படியே ஆக்சிலரேட் பண்ணி இங்க இந்த இது வழியா வெளியே எடுத்துட்டு வந்து ஒரு டார்கெட்ல மோத வைப்பாங்கப்பா. தட் இஸ் த பிரின்ஸ். அதான் இது சைக்ளோட்ரானோட இது. இதில் ஒரு பெரிய ஒரு 36 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய இது சைக்ளோட்ரான் இருக்கும். பட் அதோட பேர் கூட எனக்கு மறந்துருச்சு. யூ கேன் டைப் இட் த பிக்கெஸ்ட் சைக்ளோட்ரான் இன் த வேர்ல்டுன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா வரும். ஓகேவா? அதோட பேர் எனக்கு மறந்துட்டேன். ஓகே இட் வாஸ் இன்வெர்டட் பை லாரன்ஸ் அண்ட் லிவிங்ஸ்டன். ஓகே when a charged particle moves normal to the magnetic field it experiences a force called Lorentz force. இதை நம்ம முன்னாடி லாரன்ஸ் ஃபோர்ஸ்லயே பார்த்தோம். when a charge magnetic fieldக்கு parallel-ஆ போகும்போது இல்ல parallel-னா நார்மல்ல பெர்பெண்டிகுலரா போகும்போது it experiences a force called Lorentz force. charged particle magnetic fieldக்கு பெர்பெண்டிகுலரா போகும்போது experience ஆகிற force தான் Lorentz force. ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருவோமா? it consists of இது அந்த இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லுவோம். it consists of two semicircular metal containers called Ds. ஓகே அந்த ரெண்டோட பேரு Ds ன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? அதேதான் அதான் போய் பார்த்துட்டு வந்தீங்களா? சூப்பர். இந்த Ds ஆர் என்க்ளோஸ். அதோட அது எவ்வளவு பெருசுனா எத்தனையோ கிலோமீட்டர் சொல்லுவாங்கப்பா. 20-30 வரும்ப்பா. அவ்வளோ தூரம் இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும். The D is enclosed in an evacuated chamber and it is kept in a region of uniform magnetic field. Acts normal to the plane of the Ds. என்ன சொல்றாங்க? அதே தான். The Ds are enclosed in an ஒரு evacuated chamberல மூடியாச்சு ரெண்டு Dயும். And it is kept in a region of uniform magnetic field. எதுக்கு? நம்ம வர்ற சார்ஜுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே அடுத்து the two Ds are kept separated with a gap. ரெண்டு Dயும் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். and the source S of the charged particles to be accelerated is placed at the center in the gap between the Ds. அந்த எந்த சார்ஜ் ஆக்சிலரேட் பண்ணுமோ அத நடுவுல கேப்ல Dல வச்சாச்சு. ஓகே நடுவுல வச்சாச்சு. ஓகேவா? ஓகே அடுத்து Ds are connected with the high frequency accelerating potential difference. இத வச்சு தான் ஆக்சிலரேட் பண்ண போறோம். potential difference கனெக்ட் பண்ணியாச்சு. high frequency. ஓகேவா? this is an alternating current. அதனால தான் இந்த சிம்பல் போடுறாங்க. 59 feet 59 feet. எதுப்பா 59 feet? ஓகே மேலே போமா? இது டயக்ராம் ரெண்டு டி வரைஞ்சிருங்க. இது நம்ம எவாக்குவேட்டட் சேம்பர் காமிச்சிருக்க மாட்டோம். ஓகே நடுவில் இருந்து சார்ஜ் பார்ட்டிகிள் வருது அப்படியே வந்து வெளியே போயிடுது. கரெக்டா? ரொம்ப மோசமாக வரைஞ்சிருக்கணும் டயக்ராம். வேணாம் இப்போ. ஓகே என்ஜாய் ஹேமா, அவ்வளோதான் சொல்ல முடியும். நாளைக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம். என்ஜாய். நாளைக்கு உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம், அதுவும் என்ஜாய் தான். உங்களுக்கு புரியலையா? எதுப்பா புரியல? முன்னாடி பாயிண்ட் புரியலையா? பிரவீன் முன்னாடி புரியலையாப்பா? பிரவீன் ஓ இதுவா?
முன்னாடி பின்னாடி ஒரு இதை வச்சே சொல்லட்டா. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 செமிசர்குலர் மெட்டல் கண்டெய்னர்ஸ் கால்டு டீஸ். இந்த இருக்குதா, இதுதான் டீஸ். இந்த பச்சை கலரில் இருக்குதாப்பா ரெண்டு பக்கமும் இந்த இருக்குல்லப்பா, இதுதான் டீஸ். ஓகே, மார்க் வச்சு கூட காமிக்கிறேன். இதுதான் ரெண்டு டீஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா the D's are enclosed in an evacuated chamber and it is kept in a region of the evacuated chamber. நம்ம இங்கே காமிச்சிருக்க மாட்டோம், இருந்தாலும் அதை சொல்லி ஆகணும். and it is kept in a region of uniform magnetic field acts normal to the plane of the D's. ஏன்னா சார்ஜுக்கு இந்த மாதிரி இதில் நார்மலாக வச்சுக்கணும், அப்போ தான் சார்ஜும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலர் ஆகணும், அப்போ தான் இது ஸ்பீடாக போகும். ஓகே, அப்போ தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸ்பீடாக இல்லை, லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். The two D's are kept separated with the gap. ரெண்டுக்கும் நடுவுல கேப் இருக்குதா, ரெண்டுக்கும் நடுவுல கேப் இருக்குதா, அந்த கேப் தான் சொல்லிருக்காங்க. And the source S of the charged particle to be accelerated is placed at the center in the gap between the D's. என்ன சொல்றாங்க, அந்த எந்த சார்ஜ் ஆக்சிலரேட் பண்ணுமோ அந்த சார்ஜோட சோர்ஸை நடுவுல வைக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஹாய் அஸ்வத், ஹாய் மும்தாஜ். லெசன் 7 முடிச்சிட்டீங்களா? இல்லப்பா, இப்போ இதுல அவ்வளவுதான்ப்பா கன்ஸ்ட்ரக்ஷன். the D's are connected to high frequency alternating potential difference. இந்த ரெண்டு Dயையும் highest potential differenceக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? சுட்டூர்ஸ் போடுவாங்களான்னா புரியலப்பா. சரியா? இப்போ டயக்ராம்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். let the positive ions are ejected from the sources. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் சைக்ளோட்ரான். எங்களுக்கு லாஸ்ட் இயர் பப்ளிக்ல வந்த கொஸ்டின்பா. எங்கள் கிளாஸ்மேட் கூட ஒருத்தவங்க தப்பாக எழுதுனாங்க. ஓகேவா? நெகட்டிவ் ions cannot be accelerated, it can be limited, it can be the speed of the ion is limited. இன்னும் ஒரு பாயிண்ட் ஏதோ வரும்பா. சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், அதை படிச்சுக்கோங்க. the positive ions are ejected from the source. yes. ஓகேவா? அது வந்து புக்கின் கொஸ்டின். it is accelerated towards D1 which has negative potential at that instant. இப்போ D1 நோக்கி போகுது. D1 நோக்கி போகும்போது இவர் நெகட்டிவா இருந்தால் தானே இந்த பாசிட்டிவை இவரால் எடுக்க முடியும். சரியா? பாசிட்டிவ் சார்ஜ்னா சுத்துது, இவர் நெகட்டிவா இருந்தால் தான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வாங்க முடியும். சரியா? பாசிட்டிவ் சார்ஜ் அப்படியே அந்த பக்கம் போகும்போது இவர் D2 வந்து நெகட்டிவா மாறிடுவார், இவர் பாசிட்டிவ் மாறும். அப்பதான் இவர்ல இருந்து ரிப்பல் D1ல இருந்து ரிப்பல் ஆகி D2க்கு போவாங்க. ஓகேவா? புரியுதா? ஓகே, ரைட். since the magnetic field is normal to the plane of the D's, the ion undergoes a circular path. என்ன சொல்றாங்க, அதே மாதிரி வந்து சர்க்குலர் பாத். இங்க என்ன சொல்றாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்மலா இருக்கறனால இது சர்க்குலர் பாத்னு சொல்றாங்க. After one semicircular path in D1, the ion reaches the gap between the D's. At this time, the polarities na அந்த ரெண்டு சார்ஜும் மாறிடும்னு சொல்றாங்க. அந்த சொன்னேன்ல, இது நெகட்டிவா இருக்குமா, சார்ஜ் எப்பயுமே இந்த உள்ள இருக்கிற சோர்ஸ் எப்பயுமே பாசிட்டிவ் தான். அதில் பாசிட்டிவ் வரும்போது இந்த D1 நோக்கி தான் ஃபர்ஸ்ட் வருது. சரியா? D1 நோக்கி வரும்போது D1 நெகட்டிவா மாறிடும். ஓகே, ஜூம் பண்ணிக்கிறவா. இந்த D1 நெகட்டிவா மாறிடும். ஓகேவா? D1 நெகட்டிவானா பாசிட்டிவா அட்ராக்ட் பண்ணும். ஸோ அட்ராக்ட் பண்ணி அப்படியே நடுவில் கேப் வந்துடும். ஓகேவா? திருப்பி வெளியே வந்துடும். வெளியே வந்து அப்படி நின்றுமா, நிற்கும் போது இவர் இந்த D1 பாசிட்டிவா மாறிட்டு D2 எதுவா மாறிடுவாரு, நெகட்டிவா மாறிடுவாரு. ஓகேவா? நெகட்டிவா மாறினா இவர் அவருக்குள்ள போயிட்டு மறுபடியும் வருவாரு. ஸோ சேம் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகி கடைசியில் வெளியே வந்து இதாகும். ஓகேவா? டீஸ்னா இதான்டாராப்பா, இதான் இருக்குல்ல, இதான் டி. அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம டீன்னு பேர் மாத்திட்டோம், அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சுதா? At this time, the polarities of the D's are reversed so that the ion is now accelerated towards D2 with the greater velocity. Okay, va? For this circular path, the centripetal force of the charged particle is provided by Lorentz force. இதுக்கு என்ன சொல்றாங்க, அந்த ஃபோர்ஸுக்கு இது வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ்,
இதுக்கு நம்ம அப்படி சுத்துறதுக்கு உள்நோ இதுப்பா தமிழ் ஏதோ சொல்லுவாங்கப்பா சென்ட்ரிபீடல் ஃபோர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியமுக்கு ஏதோ சொல்லுவாங்க உள்நோ மறந்துட்டேன் ஓகே உள்ள ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா சர்க்குலர் மோஷன்னாலே சென்ட்ரிபீடல் ஃபோர்ஸ் இருக்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கும் இங்கே நம்ம சென்ட்ரிபீடல் ஃபோர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் mv²/r ஆனால் ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்க எதில் நடந்துடுறான் உனக்கு பிரவீன் let the positive ions are ejected from the sources பாசிட்டிவ் அயான்ஸ் அதுலேருந்து வருது மோலர்னு வரணுமா சூப்பர் நல்லது ஒர்க்கிங் எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்தாப்பா ஒர்க்கிங் எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லவா ஜல்வா பிரவீன் ஜல்வா அப்புறம் எதுல இருந்துடாப்பா வேணும் உனக்கு இந்த இது ஒர்க்கிங் ஃபுல்லா ரிப்பீட் பண்ணுமான்னு கேக்குறேன் only first point பண்ணியாண்டா let the positive ions are ejected from the sources ல இருந்து இந்த சோர்ஸ்ல இருந்து பாசிட்டிவ் அயான்ஸ் வெளியே வருது மாய விளக்கா என்னதுப்பா மாய விளக்கு இது எந்த லெசன் இது 3rd சாப்டர்ப்பா சரி நான் மொத்தத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் let the positive ions are ejected from the sources இந்த sourcesல இருந்து பாசிட்டிவ் அயான்ஸ் வெளியே வருது வெளியே வரும்போது ஃபர்ஸ்ட் D1 நெகட்டிவா இது ஃபர்ஸ்ட் D1 நோக்கி வரும்போது D1 நெகட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருந்தா தான் அவர் உள்ள இழுப்பாரு சோ ரெண்டு உள்ள D1 க்குள்ள போய் D1 ல இருந்து வெளியே வந்துரும் நடுவுல வந்து இங்க இந்த இடத்துல வந்து நிக்கும்போது D1 பாசிட்டிவாவும் D2 நெகட்டிவா மாறும் D1 பாசிட்டிவா இருந்தா ரிப்பல் பண்ணி விட்டுரும் D2 நெகட்டிவா இருக்கறனால உள்ள போயிடும் உள்ள போய் மறுபடியும் நடுவுல வந்து நிக்கும் மறுபடியும் போலாரிட்டிஸ் ரிவர்ஸ் மறுபடியும் சுத்தும் மறுபடியும் போலாரிட்டிஸ் ரிவர்ஸ் அப்படியே சுத்தி கடைசில இங்க வந்து அவர் ஒரு இடத்துல போய் அடிப்போம் ஒரு டார்கெட்ல போய் அடிப்போம் ஓகேவா புரிஞ்சுதா இப்ப நான் சிம்பிளா சொல்லிட்டேன் இப்ப தியரிக்கு வரேன் it is accelerated towards D1 ஓகேவா D1 நோக்கி accelerate ஆகுது which has negative potential at அதுக்கு அப்போ negative potential இருக்குது இவருக்கு positive so உள்ள போயிடுவார் ஓகே since the magnetic field is normal to the plane of the disc the ion undergoes a magnetic field க்கு perpendicular இருக்கிறதுனால அது circular path போகும் பட் இது இங்க அவ்வளவா பார்க்க மாட்டோம் after one semicircular path இதுதான் மேக்ஸिमम circular சுத்தும் after one semicircular path in D1 ல பாதி சர்க்கிள் சுத்துனதுக்கு அப்புறம் the ion reaches the gap between disc D1 ல முடிச்சதுக்கு அப்புறம் நடுவுல கேப்புக்கு வரும்னு சொல்றாங்க இந்த கேப் வந்து ரீச் ஆயிருமா ஓ அது பேர் மைய விளக்காப்பா ஓகே at this time அந்த இடத்துல particles of D's are reversed so the ion is now accelerated towards D2 with the greater velocity இதே மாறி வந்துட்டு இருக்கும் அடுத்து for the circular motion the centripetal force of the charged particle is provided by Lorentz force இதுக்கு centripetal force இருக்கும் அதுதான் Lorentz forceக்கு ஈக்குவலா இருக்கும் so mv²/r is equal to bqv அதுதான் அவங்க சொன்னாங்களே இது சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா போச்சுனா லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுமா அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸும் அந்த உள்நோக்கு விசையான சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸும் ரெண்டும் ஒண்ணுதானே அப்படினா நான் சொல்றது இப்ப புரியுதா அந்த சுத்தும் போது லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிரும் சார்ஜ் பெர்பெண்டிகுலரா இருக்கும்போது என்ன கிரியேட் ஆயிரும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிரும் அதுல இது உள்நோக்கு சர்க்குலர் சுத்துதா அதனால சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஓகே mv²/r is equal to please full wave rectifier சொல்லுங்க bro சாரிப்பா இன்னைக்கு இல்லப்பா சோ இதுல நம்ம r கண்டுபிடிப்போமா r is equal to the v cancel r அந்த பக்கம் போயிருச்சுனா mv/bq ன்னு வரும் so r is directly proportional to v என்ன சொல்றாங்கன்னா ரேடியஸ் பெருசா ஆக velocity increase ஆகும்னு சொல்றாங்க ஓகேவா இந்த b ன்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட் q ன்றது சார்ஜ் v ன்றது velocity
இந்த ஆர்ங்கிறது ரேடியஸ். ஓகே, ஓகேவா? புரிஞ்சிருதா? சரி விடுங்க. Thus the increases in velocity increases the radius of the, நான் சொன்னதான், velocity increase ஆனா radius increase ஆகும். Hence the particle undergoes a spiral path of increasing radius. Once it reaches near the edge, it is taken out with the help of deflector plate and allowed to hit the target. ஓகேவா? நான் சொன்னதான், வெளியே எடுத்து டார்கெட்ல ஹிட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே, இது ஒரு 2 மார்க்பா. உங்களுக்கு நீ படிச்சிருப்பீங்க, நான் கூட நடத்துறேன்னு நினைக்கிறேன். The important condition in the cyclotron is the resonance condition. ரெசனன்ஸ்னா என்னது? ரெண்டு ஃப்ரீக்வன்சி ஒன்னே போல ஆனாதான், ஒன்னே போல ஆகி அப்படியே ஒரு இது மாதிரி ஒரு பிளாஸ்ட் மாதிரி கிரியேட் ஆகிறதா ரெசனன்ஸ். The frequency f of the charged particle must be, அந்த சார்ஜ் பார்ட்டிகளோட ஃப்ரீக்வன்சியும் அந்த எலக்ட்ரிக்கல் ஆசிலேட்டர். ஓகே, எலக்ட்ரிக்கல் ஆசிலேட்டர்னா எதுப்பா? இந்த டிஏ தான் எலக்ட்ரிக்கல் ஆசிலேட்டர்னு சொல்றாங்க. ஓகே, ஹென்ஸ் எஃப் ஆசிலேஷன் இஸ் ஈக்குவல் டு PQ by MV. PQ இது எப்படி இந்த ஃபார்முலா வந்ததுன்னா இப்போ கேள்வி. எதுல இருந்து வரும்? frequency is equal to 1 by time. ஸோ அதனால இது போட்டிருக்காங்க PQ by 2 by M, T is equal to 2 by M by PQ. சரிதான். சரி, இப்போ நம்ம kinetic energy of the charged particles K is equal to half mv square. நம்ம v முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்போம். இந்த இருக்குதா, இந்த இதுல v மட்டும் தூக்குங்க. v is equal to RPQ divided by M. ஓகே, இதை அப்படியே அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். half M into RPQ by M. ஓகே, இதுக்கு ஸ்கொயர் பண்ணா half M into R square P square Q square by M square. ஸோ ஒரு M இங்கே ஒரு M கேன்சல். கரெக்டாக இருக்குதா? ஸோ இஸ் ஈக்குவல் டு P square Q square R square divided by 2M. கரெக்டா இருக்குதா? ரிப்பீட் பண்ணுமா? இதை சொல்லிடுறேன்ப்பா. இந்த V நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்போம்ப்பா. V முன்னாடியே இந்த R கண்டுபிடிச்சிருப்போம்ல, இந்த R வச்சு நம்ம V எடுப்போம். ஸோ R is equal to MV by BQ. கரெக்டா? ஸோ V is equal to இந்த பக்கம் போயிருமா இவரு PQR divided by M. ஓகேவா? இந்த V கண்டுபிடிச்சது ஓகே தானே ஜல்வா? ஓகே ஜல்வா, இந்த இது V கண்டுபிடிச்சது ஓகே தானேப்பா? ஜல்வா, இந்த B கண்டுபிடிச்சது ஓகே தானேப்பா? ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. எனக்கு மட்டும் கமெண்ட் வரலையா? ஏன்? வருதா? ரெசனன்ஸ் ரிப்பீட் பண்ணுமாப்பா? என்ன சொல்றாங்க? the important condition in cyclotron is resonance conditions. இது சும்மா சொல்றதுல அது வந்து அதுல எக்ஸ்பிளைன் பண்ண அவ்வளவா இல்ல. the frequency f of the charged particle, அந்த charged particle இருக்குல, அதோட frequencyயும் அந்த must be equal to the frequency of the electrical oscillator. என்ன சொல்றாங்க? இந்த D ல இருக்கிற இந்த D ல இருக்கிற நடுவில் இருக்கிறது சார்ஜ் பார்ட்டிகல். அவர் நார்மலாக சார்ஜ் இல்லாத இருக்காரு. இந்த கனெக்ட் பண்ணியிருக்கோமா, இந்த ஃப்ரீக்வன்சியும் அதில் உள்ள ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலாக இருந்தால் அதுதான் ரெசனன்ஸ். ஓகேவா ஜல்வா?
இதில் ஒரு இது கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, இதோட ஃப்ரீக்வன்சியும் அதோட ஃப்ரீக்வன்சியும் ஒன்னே போல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, டெரிவேஷன் ஒன் மோர் டைமாடா, கண்டிப்பாக சொல்கிறேன்டா. ஸோ R is equal to V மட்டும்தானே தேவை நமக்கு. V is equal to ஓகே, லேட்டாக கம்மியாகுதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். ஓகே, 1/2 m இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது என்னதுப்பா, p q r by m த ஹோல் ஸ்கொயர்னு பார்ப்போமா. ஸோ இஸ் ஈக்குவல் டு 1/2 m இன்ட்டு p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர் டிவைடட் பை m ஸ்கொயர். கரெக்டா? ஒரு m இங்கே ஒரு m கேன்சல், இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் q ஸ்கொயர் r ஸ்கொயர் டிவைடட் பை 2m. ஓகே, ஓகேவா? ஓகே, இப்போ சைக்ளோட்ரானில் நான் சொன்னதுதான், the speed of the ion is limited, the electron cannot be accelerated, uncharged சார்ஜ் இல்லாத பார்ட்டிகளை ஆக்சிலரேட் பண்ண முடியாது. இந்த ஒரு பாயிண்ட் தான் நான் மிஸ் பண்ணேன், சேர்த்து சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து இதான்ப்பா லாஸ்ட் கொஸ்டின். solenoid தானே? ஆமாம், லாங் solenoid. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு அண்ட் அவுட் சைடு லாங் solenoid. இதில் நம்ம சிம்பிளாக இந்த பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் எல்லாமே காலி ஆயிடுவாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இது, இந்த ஒருத்தர் மட்டும்தான் எதுக்கு வருவாங்க, இந்த ஒருத்தர் மட்டும்தானே இது கிடைக்கும். ஒருத்தரில் மட்டும்தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், மற்ற மூணு சைடில் இருக்காது. ஏன்னா அங்கே டிகிரி 90 அப்படி இருக்கும், டிகிரி 90 இருக்கும். இதில் டிகிரி பார்த்தீங்கன்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லை, ஸோ அதனால் அங்கே 0. Consider a solenoid of length L having n turns. To calculate the magnetic field at any point inside the solenoid, consider an ampere and loop A, B, C, D. அதில் ஒரே ஒரு லூப் மட்டும் எடுத்துக்க சொல்கிறாங்க. From ampere circuit law நான் சொல்லியிருக்கேன், the line integral of magnetic field lines over a closed loop is equal to the mu naught times the current enclosed by the loop னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் எடுத்து படித்தோம். அது போன ஃபிசிக்ஸ் கிளாஸில் படித்தோமா. integral B dot dl is equal to mu naught I naught. ஓகேவா? சரியா? இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னா, A to B க்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, B to C க்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, C to D க்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, D to A க்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுவோம். A to B க்கு B dot dl, B to dl க்கு ஒரு B to C க்கு ஒரு B dot dl, A to C க்கு ஒரு B dot dl, A to D க்கு ஒரு B dot dl. ஓகே, ஏதோ தப்பாக இருக்குதுப்பா. AB BC CD DA கரெக்டாக இருக்கு. ஓகே, இப்போ டிகிரி 90 இருக்கும், BDL cos தீட்டான்னு வரும். அந்த டீட்டா 90 இருக்கும்போது அவர் 0 ஆயிடுவார். யார் 0 ஆகும் அப்படின்னா, இதுவும் இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் மட்டும் cos 90னால 0 ஆயிரும். இவர் மட்டும் cos 0 இருக்கிறதுனால அவர் தான் மொத்த ஆங்கிள் ஃபீல்டாக இருக்கும். B dot dl B ABCல B cos 0 is equal to BH. அந்த மொத்தமே H தான் பார்த்தா, இதோட ஹைட் Hனால Hன்னு போட்டிருக்குது. மற்ற மூணுமே 0 தான், உங்களுக்கே சொல்லிட்டேன். இங்கே ஏன் 0 வருதுன்னா, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லை, ஏன்னா அது வெத்த இடத்துல வச்சுருக்கோம். சரியா? If here AB is equal to H, if we take a charge loop such that it is equal to the length of the solenoid. என்ன பண்ணுறாங்க, ஹச்சுக்கு பதிலாக எள்ளு மாற்றிட்டாங்களா? ஆமாம், ஹச்சுக்கு பதிலாக எள்ளு மாற்றிட்டாங்க. சரியா? இதில் நம்ம ஹச்சுன்றது ஒரே ஒரு நார்மல் நம்ம ஒரு சின்ன லைன் எலமெண்ட் தான் எடுத்தோம். இதுவே நம்ம மொத்தத்துக்கு எடுக்கணும்னா அதை நம்ம என்னவா மாற்றிட்டாங்க, எல்லா போட்டாங்க. ஓகே, அந்த மொத்தத்தை எல்லா போட்டாங்க, மொத்தமே எல்லா போடவும். ஸோ இன்டெக்ரல் B dot dl is equal to BL. ஓகே, இது என்னது, if I be the current passing through the solenoid of n turns, I naught is equal to NI. ஓகே, simple. So BL is equal to mu naught NI. mu naught I வருது, இங்கே n number of turnsனால NI போட்டிருக்கிறோம். ஓகேவா?
ஸோ நம்ம என்ன அடுத்து என்ன ஸ்டெப் இது சிம்பிள் அந்த எல்லை கீழே கொண்டு வந்திருக்கோம் மியூ நாட் n by L into I n by L என்னது சிம்பிளி n B is equal to mu naught n I n be the number of turns per unit length then P is equal to mu naught n I முடிஞ்சது அவ்வளோதான் ஓகே மறுபடியும் லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் இருக்குது ஹாய் அஸ்வத் சொல்லுங்க பண்ணி அப்போலேருந்தே இருக்கீங்களே ஓகே இது இன்னொரு டெரைவ் பண்ணுமா இன்னொரு டெரைவ் பண்ணுமா இல்லாட்டி முடிச்சிடலாமா எனக்கு வேர்க்கு தான் என்னோட அப்படியே தலை அப்படியே ஈரமாக இருக்குப்பா அவ்வளோ அவ்வளோ உள்ள ஹார்ட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பெர்பெண்டிகுலர் இதுவும் இதுவும் இப்படி இப்படி இருந்தால் அதுதான் ஐயா பெர்பெண்டிகுலர் இப்போது பெர்பெண்டிகுலர்னால் அந்த இதை வச்சே சொல்கிறேன் இதுப்பா இது இந்த இப்படி இருக்குதா ஆனால் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கம் போகுதா இந்த பக்கம் தானே போகுது ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆங்கிள் எவ்வளோ 90 இங்கே ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அங்கே 90 வச்சுக்கலாம் ஓகேவா 90னா என்னது காஸ் 90 BDL காஸ் 90 என்னது 0 சிம்பிள் ஓகே ஓகேவா புரிஞ்சுதா முதல்ல இருந்து வேணுமா யாருக்காவது டெரிவேஷன் எனக்கு லேட்டாக ரிசீவ் ஆகுதா இல்லாட்டி கமெண்டே வரல ஓகேப்பா ஜல்வா முருகன் ஹாய்ப்பா சரி நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நாளைக்கு வரும்போதே ஒரு ஃபேனு இங்கே ஏதாவது மாற்ற மாதிரி தான் கொண்டு வருவேன் ரொம்ப தாங்க முடியல ஆங்கிள்னா என்ன அது வாவ் ஆங்கிள்னா என்ன அடே இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு குறிப்பிட்ட இதில் விலகி இருக்கும்டா டிஸ்டன்ஸ்னா இவ்வளோ தூரத்தில் இருந்துச்சுன்னா இப்போ என்னோட கைனா இவ்வளோ டிஸ்டன்ஸ்னு சொல்லுவேன் இது கொஞ்சம் இப்படி சார்ஜ் வச்சுருந்தோன்னா இது அதே தானே ஆனால் இது ஏன் இப்படி இருக்குது அதுதான் ஒரு கொஞ்சம் டில்ட் பண்ணி வச்சிருக்கோன்னா அந்த அதை சொல்கிறது தான் ஆங்கிள் ஓகேவா முடிஞ்சுதுப்பா எனக்கும் ஃபீவர் தான் வர மாதிரி இருக்குது ஓகே லெட்ஸ் சென்ட் இட் ஐ திங்க் 3 2 1 okay Jalwa leave it 1 let's end it